வணக்கம் எல்லாருக்கும். நான் ஒரு ஆடட் பாயிண்ட் தான். ஆக்சுவலா இப்போ அந்த மசோதாவோட நிலைமை என்ன அப்படின்னா, அது முதல் மசோதா நம்ம நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சோம். அவர் திருப்பி அனுப்பிச்சாரு. திருப்பி அனுப்பிச்சு அந்த திருப்பியும் மசோதா வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அவருக்கு அனுப்பப்பட்டு, அந்த மசோதா இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம முதல்வர் வந்து அந்த குடியரசுத் தலைவர் தன் கையில் வைத்திருக்கும் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கார். அதுக்கு இடையில அந்த ஆயுஷ் அமைச்சகமும் வந்து மத்திய உள்துறை அமைச்சகமும் நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து கடிதம் எழுதி சில விளக்கங்களை பெற்றிருக்கு. அந்த விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போதைய நிலைமை மசோதா குடியரசுத் தலைவரின் கையில் இருக்கு. அது ஒப்புதல் வேண்டி நம்ம தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காங்க. நான் ஆடட் பாயிண்ட்ஸ் தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். நன்றி. மருத்துவர் ராதா வந்து எடுத்தீங்கன்னா அவங்க வந்து முதலே சொல்லிடணும், அவங்க மருத்துவத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் பார்ப்போம். அவங்க வந்து முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் டிபிஎஸ் மெம்பர் முதல்ல. ரெண்டாவது திமுகவுடைய மருத்துவ பிரிவு உடைய மாவட்ட செயலாளர் விருதுநகர் தெற்கு. சரி, அவங்களுடைய படிப்பு அப்படின்னு எடுத்தோம்னா அவங்க எம்பிபிஎஸ் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் கோவையில் பண்ணாங்க. எம்டி கேஏபிவி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி. அண்ட் டிஎம் படிப்பை வந்து அவங்க மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி இல்லை அந்த துறையில் பண்ணாங்க. அது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் பண்ணாங்க. மேடம் வந்து அவங்க தான் அந்த ஃபவுண்டர் ஆஃப் ராதா ஹாஸ்பிட்டல், பெரியார் கடை பஜார், ராஜபாளையத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கன்சல்டண்ட்டாக எதுலெல்லாம் இருந்தாங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சி, டாக்டர் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சென்னை மற்றும் ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் சென்னை. சரி, இது வந்து அவங்களுடைய மருத்துவ பணிகள். அப்படின்னா சமுதாய சேவைகள் அதில் எதில் இருந்திருக்காங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம், அதில் அவங்க ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட். ரோட்டரி கிளப்பில் வந்து யூஸ்வலாக நல்ல சர்வீஸ் பண்ணுறவங்கள தான் எடுப்பாங்க. அதுவும் ராஜபாளையத்தில் விருதுநகர் இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் கிளப்ஸ். அதில் மேடம் வந்து பாஸ்ட் பிரசிடென்ட். இது போக கரண்ட்லி அவங்க ஷீ இஸ் த செக்ரட்டரி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ராஜபாளையத்துக்கு செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து ஷி வாஸ் ஆல்சோ தி கவர்னிங் கவுன்சிலில் மெம்பராக இருந்தாங்க, சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி தமிழ்நாடு சாப்டர். இப்போ சொல்லுங்க நண்பர்களே, இந்த தலைப்பு, அதாவது தமிழ்நாடு நீட் தேர்வை ஏன் எதிர்க்கிறது, இந்த தலைப்புக்கு மருத்துவர் ராதா மேடம் தவிர வேற யார் பேச முடியும்? வாங்க மருத்துவர் ராதா மேம் பேசுறது கேட்போம். மேம். தேங்க்யூ. இது வரைக்கும் நான் ஸ்பேஸில் வந்து நிறைய பேசியிருக்கேன். இவ்வளோ ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் வந்து இன்னைக்கு தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலி நிஜமாக கேட்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க, நான் உங்களோட செல்வி தான் பேசுகிறேன். ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையுமே வந்து நான் எப்பயுமே உங்கள் சில்வியா தான் இருப்பேன் அப்படிங்கிறத நான் உறுதி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க எவ்வளோ பெரிய டாக்டர், நம்ம வந்து பேசலாமா வேணாமா, இல்லை நம்ம எதுவுமே வந்து தயங்க வேணாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு, இவ்வளோ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஜேசன் சாருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த பிளாக் ஸ்பெக்டக்கிள் டீமுக்கு வந்து எனது மனமார்ந்த நன்றிகள். ஏன் அப்படின்னா என்னோட ஸ்பேஸ் பயணம் வந்து அறிஞர் அண்ணாவில் ஆரம்பிச்சது. பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய ஸ்பேஸில் பேசியிருக்கேன். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை தந்தது வந்து டிபிஎஸ் நடத்திய 100 Hour ஸ்பேஸ், ஐடிவிங் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் ஆதரவோடு நடத்தியது. அதில் அந்த இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆன் த ஸ்பாட்டில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேரோட இங்கே ட்விட்டர் ஸ்பேஸில் இறங்குற நிறைய பேரோட அறிமுகம் வந்து எனக்கு அந்த ஸ்பேசஸ் மூலமாக தான் கிடைச்சது. இடையில கொஞ்ச நாள் ஸ்பேஸ்க்கு வர முடியல, கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. பட் திடீர்னு வந்து என்னைய ஸ்பீக்கராக கூப்பிட எனக்கு நிஜமாவே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா எப்பயுமே வந்து என்னென்னா அந்த ஸ்பாட்டில் வந்து எந்த ஸ்பேஸ் நடக்குதோ அதில் உள்ளே போயிட்டு மைக்கை வாங்கி பேசிட்டு அப்படியே வெளியில் போய் தான் பழக்கம். நம்மளை ஒரு ஸ்பீக்கராக உட்கார வச்சு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறப்ப நிஜமாவே எனக்கு கொஞ்சம் படபடப்பாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்த நம்மளோட வியூவை சொல்கிறதுக்கும் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக நடந்த விஷயங்களை கரெக்டாக பேசுகிறதுக்கும் நம்ம கரெக்டாக பேசணுமே அப்படிங்கிற ஒரு பயம். 2 நாளாக வந்து டிபிஎஸ் மீடியா பண்ண ப்ரமோஷன் நிஜமாவே அது வந்து எனக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஷாக் ஆகி. இப்படிலாம் ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இன்னொரு பக்கம் இது நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு எளிமையான
ஒரு மொழியில வந்து உங்ககிட்ட நான் வந்து உரையாட வந்து நான் விரும்புகிறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு மெடிக்கல் டேர்ம் வந்து புரியல, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த எண்டில் வந்து டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கூடையுமே நான் வந்து பேசுகிறேன். உங்களோட எல்லாரோட சந்தேகத்தையுமே நான் வந்து தீர்த்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துருவோம். தமிழ்நாடு நீட் தேர்வை ஏன் எதிர்க்கிறது? இதுதான் வந்து தலைப்பு. இதுக்கு பதில் வந்து நமது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து சொன்னது தான். நுழைவுத் தேர்வு எந்த வடிவில் வந்தாலும் அதை தமிழ்நாடு எதிர்க்கும் அப்படிங்கிறது தான் வந்து தலைவரோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான காலம் வந்து 40 ஆண்டுகள். அதாவது நம்ம இன்னைக்கு மட்டும் நுழைவுத் தேர்வை எதிர்க்கலை. நாம் எதிர்த்துட்டு இருக்கிறது 1984 இருந்து. ஏன் அப்படின்னா அப்போ தான் முதல்ல வந்து இந்த பட்டப்படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு வந்து அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்படுது. அதாவது தமிழ்நாடு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதுதான் வந்து அந்த நுழைவுத் தேர்வோட பேர். 1984 வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்து முதலமைச்சர் நமது தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அநீதி, அதனால நாங்கள் நுழைவுத் தேர்வை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷமா எதிர்க்கிறாங்க. அவங்களும் போராடிட்டே இருக்காங்க. அவங்க உடனே என்ன சொல்றாங்க, இல்லை இது வந்து எல்லாருக்கும் வந்து சமூக நீதியை உள்ள இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு என்னென்ன வாதங்கள்லாம் எடுத்து வைக்காங்களோ அன்னைக்கு 1984 அதே வாதங்கள் தான் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்படியே போகுது. 92 வருது. 92 ஒரு கட்டத்தில் வந்து 12th பாடமே கிடையாது, நீங்கள் வந்து வெறும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் நீங்கள் கல்லூரியில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. திருப்பி அதை எடுத்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றம் இல்லை நீங்கள் வந்து நுழைவுத் தேர்வோட 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணையும் சேர்த்து கணக்கில் கொள்ளுங்கிறாங்க. ஏன்னா 92 வந்து வெறும் நுழைவுத் தேர்வில் உள்ளே போனது வந்து என்னுடைய அக்கா அவங்க பேட்ச்சு. அதுக்கடுத்து நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு வந்து அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நுழைவுத் தேர்வு ப்ளஸ் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மொத்தம் 200 மார்க்குக்கு 100 மார்க்குக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணும் 100 மார்க்குக்கு நுழைவுத் தேர்வும். அந்த பேட்சில் தான் நான் எம்பிபிஎஸ் சேர்ந்தேன் 94. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு குழப்படி வரும். 2 வருஷத்துக்கு ஒருக்க ஏதாச்சும் இவங்க கோர்ட்டு போவாங்கல்ல. அவங்க எங்களை பொறுத்தவரையில் என்னாச்சு அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகளையுமே வந்து அரசாங்கமே நிரப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 94 சொன்னாங்க. நான் அதன் அடிப்படையில் தான் கவர்மெண்ட் கோட்டாவில் நான் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தேன், பிஹெச்டியில் கோயம்புத்தூரில். அது கட்டணம் வந்து அரசாங்கம் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து 50% அப்போ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும். தனியாரில் 100 சீட் இருந்தால் 50 சீட் கவர்மெண்ட் கொடுத்துரும். கவர்மெண்ட் வந்து நம்ம ரேங்க் அடிப்படையில் வந்து அப்போ கவுன்சிலிங் கிடையாது, கவர்மெண்ட்டே தான் வந்து எல்லா இடம் வந்து ரேங்க் அடிப்படையில் இடம் வந்து அவங்களோட வில்லிங்னஸ் பேரில் அலாட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி வந்தது தான் பிஹெச்டி சீட்டு. ஸோ அங்கே ஆனால் பிஹெச்டியோட பேமெண்ட் கோட்டாக்கும் பிஹெச்டியோட கவர்மெண்ட் கோட்டாக்கும் வித்தியாசம் இருந்தது. அரசாங்கம் நிர்ணயித்த தொகை தான் நான் கட்டி படித்தேன் 5 வருஷமும். அதுக்கப்புறம் நான் வந்து கல்வி உதவித்தொகை கனரா வங்கியில் வாங்கி திருப்பி மிச்சம் இருக்க வருஷங்களெல்லாம் தான் படிக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு அரசாங்க பள்ளியில் தமிழ் வழியில் படித்த மாணவி, ராஜபாளையத்தில் தான் நான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2000 வெளியே வரோம். 2000 வந்து திருப்பி வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா வந்து உள்ளே வருது. லைக் என்னென்னா அப்போ வந்து இந்த நீட்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், ஏஐபிஎம்டி அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கப்புறம் வந்து ஜேஇஇ அதெல்லாமே வந்து எங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. நான் வந்து படிக்கிறப்ப 94 ராஜபாளையத்தில் நான் என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வுக்கு கோச்சிங் போனது வந்து என்ன அப்படின்னா, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினால ஸ்ரீலிபுத்தூரில் ஹிந்து ஸ்கூலில் ஒரு 12ஆம் வகுப்பு பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. நுழைவுத் தேர்வில் கேள்வி எப்படி வரும், எப்படிலாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து 1200 டோட்டல் மார்க்கு, 1074 மார்க் நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நுழைவுத் தேர்வு போகணும். நுழைவுத் தேர்வுக்கு எங்கள் ஊரில் வந்து சென்டர் கிடையாது. நான் திருநெல்வேலியில் போய் தான் எழுதினேன். திருநெல்வேலி ராஜபாளையத்துலேருந்து அப்போ திருநெல்வேலி ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயம். அதுவும் வந்து ஒரு நுழைவுத் தேர்வுக்கு 94 நான் பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ அங்கே போய் தான் நாங்கள் பரீட்சை எழுதினோம். அங்கே போய் பரீட்சை எழுதுகிறப்ப வந்து அங்கே வந்து ஒரு பக்கம் இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பக்கம் தமிழில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கொஸ்டின்ஸு. அப்போ அந்த கொஸ்டினை வாசிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. அதாவது அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து தமிழக அரசாங்கம் நடத்தின நுழைவுத் தேர்வு தான் நான் எழுதினது.
ஆல் இந்தியா நுழைவுத் தேர்வு ஏஏபிஎம்டி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி நேரம் வந்து அட்மிஷன் போகலாங்கிறதே தெரியாது ஆல் இந்தியா லெவலில். அது எனக்கு எப்போ தெரியும்னா, நான் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து நிறைய நார்த் இந்தியன் பிள்ளைங்கள்லாம் வந்து உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தப்ப தான் அவங்க ஆல் இந்தியா கோட்டாவில் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆல் இந்தியாவில் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஏதாவது நான் எம்பிபிஎஸ் போய் சேர்ந்து 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இப்படி ஒரு டெஸ்ட் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். அப்போ வந்து நிறைய நார்த் இந்தியன் பிள்ளைங்க, நார்த் ஈஸ்ட் பிள்ளைங்க எல்லாமே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிப்பாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா 15% சீட்டு. டோட்டலாக 100 சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 15% வந்து நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துடணும். ஆல் இந்தியா லெவலில் அவங்க டெஸ்ட் வச்சு அதுக்கு அவங்க தனியாக கவுன்சிலிங் வச்சு அவங்க தனியாக ஃபில் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் அந்த சீட்டில் ஆல் இந்தியாவில் யாரும் எடுக்கல அப்படின்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சரண்டர் ஆகும். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். இப்படி தான் 2000 வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா 2005 இந்த அப்போ வந்து இந்த நுழைவுத் தேர்வு மாற்றி இவங்கெல்லாம் சொல்கிறப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன போடுறாங்க, நாங்கள் வந்து நுழைவுத் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து பெற்றோர்களும் மாணவர்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நாங்கள் இத்தனை வருஷம் நுழைவுத் தேர்வுக்காண்டி உட்காந்து படித்தோம், அப்போ எங்கள் படிப்பு வீணாகிறதா, நீங்கள் எப்படி வந்து +2 மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் சேர்க்கலான்னு சொல்லி நுழைவுத் தேர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் மாணவர்களும் நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றம் அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நம்ம வந்து கரெக்டு தான், மாணவர்கள் 1 வருஷம் படிச்சுட்டாங்க, அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது, நீங்கள் அதனால் நுழைவுத் தேர்வு செல்லும் அப்படின்னு சொல்லி 2006 தீர்ப்பு வந்துடுது. அப்புறம் 2007 நம்ம தலைவர் கலைஞர் ஆட்சி வந்த பிறகு முதல் வேலையாக அவர் செஞ்சது என்னென்னா, இந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணுற சட்டம் வந்து கொண்டு வந்தது தான். ஸோ 2007 அவரை வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கி தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது என்பது வரலாறு. ஸோ நீட்டு தேர்வை வந்து நம்ம விலக்கு வாங்க முடியாது அப்படிங்கலாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அதோட 2.0 தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ 2007 வந்து தலைவர் வந்து ரத்து செய்கிறாங்க. 12 வகுப்பு மாடப்பெண் அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குது. அப்போ தான் அந்த வருஷம், அந்த ஒரு 5 வருஷம் ஆட்சியில் தான் ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராமப்புறத்தில் படித்த மாணவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கூட வழங்கப்படுது. முதல் தலைமுறை பட்டதாரி உள்ள வருது. ஒவ்வொரு கோட்டா சமூக நீதிக்கான திட்டங்கள் வந்து ஒன்று ஒன்றா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 3 வருஷம்தான் அது தாக்கு பிடிச்சிச்சு. 2010 திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, தேசிய மருத்துவ கவுன்சில், அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு பொது நுழைவுத் தேர்வு நடத்தணும். அதாவது ஏஐபிஎம்டி அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. 10-20 வருஷமாக அந்த ஆல் இண்டியா கோட்டாக்குன்னு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு பொது நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க 2010. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனித்தனி நுழைவுத் தேர்வு. நான் 2000 வந்து நான் எம்பிபிஎஸ் முடித்தேன். 2000 எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 2001, 2002 எல்லாமே வந்து நான் பட்ட மேற்படிப்புக்கு எம்டி டிகிரிக்கு நான் வந்து நுழைவுத் தேர்வு எழுதுகிறேன். 2003 மட்டும் நான் வந்து ஒரு 17 நுழைவுத் தேர்வு எழுதினேன். 17 நுழைவுத் தேர்வு அப்படின்னா என்னென்னா, அப்போ வந்து எய்ம்ஸ்க்கு வந்து டெல்லியில் இருக்க எய்ம்ஸுக்கு 2 நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. அங்கே 2 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. மேல ஒரு அட்மிஷன் நடக்கும், டிசம்பரில் ஒரு அட்மிஷன் நடக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் 2 எய்ம்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். எய்ம்ஸ் எழுதணும்னா நீங்கள் வந்து டெல்லியில் போய் தான் எக்ஸாம் எழுதணும். தமிழ்நாட்டில் எங்கேயுமே எழுத முடியாது அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி மெடிக்கல் நுழைவுத் தேர்வுமே நீங்கள் உங்கள் ஊரில் வச்சு எழுத முடியாது. எல்லாமே மெட்ராஸ் வந்து தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி 2 வந்துச்சு. இஎஸ்ஐக்கு தனியாக ஒரு எக்ஸாம் வச்சாங்க. தமிழ்நாடு நம்மளோட கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு தனியாக ஒரு எக்ஸாம் வச்சாங்க. தமிழ்நாட்டில் தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கும். மணிப்பாலுக்கு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு, ஜிப்மருக்கு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு, சிஎம்சிக்கு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு, இந்த மாதிரி நிம்ஹான்ஸ்க்கு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு. அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் முடித்து வேலை வாங்குகிற பைசா வேலை பார்த்து அப்போ வந்து என்னோட முதல் மாத சம்பளம் வந்து ரூ. 6,000 தான் எனக்கு மாத சம்பளம் 2002. அதை வாங்கி அதை நுழைவுத் தேர்வுக்கு கிட்டத்தட்ட 10 அதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம எப்படியாச்சும் வந்து ஒரு பட்ட மேற்படிப்பு போயிட மாட்டோமா அப்படிங்கிற எல்லையாச்சும் ஒன்று நமக்கு கிளிக் ஆகாதான். சண்டிகர் வரைக்கும் போய் வந்து டெல்லி மெடிக்கல் கவுன்சில் எல்லாத்துலேயுமே எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்களோ போய் பரீட்சை எழுதுறது தான் வேலை. இப்போ நீங்கள் வந்து எய்ம்ஸ் எழுதணும்னா கண்டிப்பாக நீங்கள் டெல்லிக்கு போகணும். அதுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டு போகணும், அங்கே போய் தங்கணும், அங்கே யாரையாச்சும் தெரிஞ்சாங்களோ அங்கே போய் எக்ஸாம் எழுதணும், திரும்பி வரணும், திருப்பி கவுன்சிலிங்க்கு நீங்கள் டெல்லி தான் போகணும். இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில்
நீங்கள் என்ன எடுத்தாலும் கவுன்சிலிங்க்கு நீங்கள் டெல்லி தான் போகணும். ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலையோ ஜிடிலையோ புக் பண்ணி டெல்லியில் போய் என்ட்ரன்ஸ் எழுதி டெல்லியில் போய் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்த காலங்கள் எல்லாமே உண்டு. ஸோ அந்த 17 தேர்வில் எனக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு பாதி எனக்கு கிளிக் ஆச்சு. எல்லாத்துலேயுமே எனக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நான் எம்டி ஜெனரல் மெடிசன் நான் தேர்வு பண்ணேன். எனக்கு திருச்சி மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாடு மருத்துவ இதில் தான் இடம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2007 நமக்கு நுழைவுத் தேர்வு எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷனுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எம்டிக்கு இருக்க தான் செஞ்சிச்சு. அந்த எம்டியில் என்ன அப்படின்னா அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 50% நீங்கள் நம்ம ஊரில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்க டாக்டருக்கு கோட்டா ஃபிக்ஸடாக ஒதுக்கிடுவாங்க. 100 எம்டி சீட் இருக்குன்னா 50 எம்டி சீட் யாருமே தொட முடியாது. அது கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான். அவங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் அத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பரீட்சை எழுதி அந்த சீட்டை அவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் 15 வருஷம் வேலை பார்த்தா நான் 45வது வயசில் படிக்க வரனாலும் நீங்கள் 45வது வயசில் நீங்கள் படித்து அந்த சீட் எடுத்து நீங்கள் படித்து நீங்கள் தகுதி பெற்று உங்கள் ஊருக்கு போய் அந்த ஸ்பெஷாலிட்டியில் வேலை பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரே ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த 2000 அப்போ 50% சர்வீஸ் கோட்டா. கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் கோட்டாவில் இப்போ எடுக்கணும்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் கிராமத்தில் நீங்கள் வேலை பார்க்கணும். மினிமம் 3 வருஷம், மேக்ஸிமம் எத்தனை வருஷம் வேணால் வேலை பார்த்துங்க. நீங்கள் 50 வயசில் கூட நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலாம். அது மாதிரி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 50 சீட்டில் நீங்கள் 15% ஆல் இண்டியா கொடுத்துருவீங்க. மிச்சம் இருக்க அந்த 30% அந்த ஒரு 40% தான் ஜென்ரல் மக்கள் வரும். அதுலேயுமே நமக்கு இருக்கிற இடஒதுக்கீடு எல்லாமே செல்லுபடி ஆகும். அதாவது நம்ம எப்படி இப்போ 69% இடஒதுக்கீடு சொல்கிறோமோ அது அந்த இடத்துல செல்லுபடி ஆகும். ஸோ எல்லாத்துக்குமான வாய்ப்பு அங்கே இருந்தது. எல்லாத்துக்குமான வாய்ப்பு இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு இது இருந்தது. ஏன் அந்த 50% சர்வீஸ் கோட்டா தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்போ தான் தலைவர் கலைஞர் சொல்கிறாங்க, எங்களோட கனவு மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் 17 மருத்துவக் கல்லூரி தான் இருந்துச்சு. அப்போ நம்ம 35 மாவட்டம் இருந்தது. தலைவருக்கு மாவட்ட மருத்துவக் கல்லூரி 35 இடத்துல மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணும்னா 35 இடத்துலையும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் வேணும். அதாவது அதில் வேலை செய்வதற்கான தகுதி வாய்ந்த நபர்கள் தேவை. அப்போ வெளியிலேருந்து நம்ம ஏன் எடுக்கணும்? நம்மகிட்ட வேலை செய்கிற டாக்டருக்கே நம்ம சீட்டு கொடுத்து அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி நம்ம ஊர்லேயே போஸ்டிங் போட்டுக்குவோம். இப்போ கன்னியாகுமரியில் வேலை பார்க்குறவன் மெட்ராஸில் பிஜி படித்தாலும் திருப்பி கன்னியாகுமரிக்கு தான் போவோம். கன்னியாகுமரியில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தா கண்டிப்பாக அங்கே தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தான் அந்த சர்வீஸ் கோட்டா உள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் ஸ்பெஷாலிட்டிங்கிறது எம்டி முடித்த பிறகு பட்ட மேற்படிப்பு. அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரிங்கிறது ஒரு பிஹெச்டி டிகிரிக்கு இணையானது. ஒரு பிஹெச்டி டிகிரியில் நீங்கள் என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கட்டுரை சமர்ப்பிப்பீங்களோ அது மாதிரி ஒரு 3 மடங்கு நீங்கள் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரியில் படிக்கணும். ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரிங்கிறது இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமே 1000 சீட்டு கூட கிடையாது. இந்தியா முழுமைக்கும் நான் சொல்கிறது. ஸோ இந்தியா முழுமைக்குமே ஒரு 800 சீட் அப்படி தான் இருந்தது. அப்போ அதில் 250 சீட் தமிழ்நாட்டில் இருந்தது. ஸோ எங்களோட டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா, கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா, நான் உள்ளே போகிறப்ப மொத்தமே 25 சீட்டு தான் தமிழ்நாடு மொத்தமே நான் உள்ளே போனது. ஸோ அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு எப்பயுமே இடஒதுக்கீடு கிடையாது. ஏன்னா பிஹெச்டி சேர்றது அந்த இது எல்லாமே அந்த எம்டி வரைக்கும் தான் இடஒதுக்கீடு இருந்துச்சு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் எப்பயுமே இடஒதுக்கீடு கிடையாது. ஸோ அது எல்லாமே பியூர் என்ட்ரன்ஸ் மார்க்கை வச்சு தான். ஆனால் அதுலேயுமே 50% நமக்கு கவர்மெண்ட் டாக்டருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு கோட்டா உறுதி பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா மருத்துவக் கல்லூரிக்கு எங்களுக்கு ஆள் வேணும். அது எங்களுக்கு எங்களோட நோக்கம் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி. எங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்குற மருத்துவர் வேணும். நாங்கள் எங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். நாங்கள் வெளியில் போய் ஆள் தேட மாட்டோம். இதுதான் திராவிட மாடல் அரசோட அடிநாதம். அதுக்காக தான் இருந்துச்சு. சரி, ஓகே. 2010 2013 திரும்ப 2010 என்ன சொல்கிறாங்க, நீட்டு கொண்டு வருவோன்னு சொல்கிறாங்க. நீட்டு கொண்டு வருவோன்னு சொல்கிறப்ப கலைஞர் திரும்ப கடிதம் எழுதுகிறாரு மன்மோகன் சிங்குக்கு. இவங்களுக்கெல்லாம் எங்களோட ஸ்டாண்டு நுழைவுத் தேர்வு எந்த வகையில் வந்தாலும் எதிர்ப்போம். நாங்கள் ஒரு அழகான சிஸ்டம் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு அழகான நிறைய மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கோம். நாங்கள் மருத்துவ சீட்டு வச்சுருக்கோம். நாங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு முறை வச்சுருக்கோம். ஏன்னா இந்த சர்வீஸ் கோட்டா இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலுமே கிடையாது. ஏன்னா ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கு போய்க்கோங்க, அங்கே எங்கேயுமே இலவச மருத்துவம் கிடையாதுங்க. நீங்கள் கேரளாவுக்கு போங்க, கம்யூனிசம் பேசுகிறாங்கல்ல,
நீங்கள் வந்து பணம் கட்டி தான் வைத்தியம் பார்க்கணும். கர்நாடகாவுக்கு போங்க, அது அரசாங்க மருத்துவமனையாகவே இருக்கட்டுங்க. நீங்கள் 2500 ஒரு நாளைக்கு கட்டினா தான், உங்களால் பெட் வாடகை கட்டினா தான் உங்களுக்கு வைத்தியம் உண்டு. எந்த ஊர்லேயுமே ஒரு இலவச மருத்துவம் மக்களுக்கு கிடையாது, தமிழகத்தை தவிர. ஸோ தமிழகம் வந்து ஒரு சமூக நீதிக்கான மாநிலம். அவங்க கல்வி, மருத்துவம், உணவு நாங்கள் எப்பயுமே இலவசமாக தான் தருவோம்னு சொல்லி அன்னைக்கு அண்ணாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்தி தான் இருக்காங்க. அண்ணா வந்து அன்னைக்கு கேட்குறாரு, நான் ரூபாய்க்கு 3 படி அரிசி நான் தர்றேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு படி அரிசி 3 ரூபாய் போடுறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறத ஒரு கருத்து. அதாவது நான் வந்து கண்டிப்பாக வந்து உணவு வந்து என்னால் முடிஞ்ச மட்டும் நான் தருவேன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த உணவு கொடுத்தது, அரிசி கொடுத்தது, நீங்கள் உங்களுக்கு உயர்கல்வி வரைக்கும் உங்களுக்கு கல்வி கொடுத்தது, மருத்துவம் கொடுத்தது, எதற்குமே தமிழ்நாட்டு குடிமக்கள் செலவு பண்ண தேவை இல்லை. ஆனால் இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தை எடுத்தாலும் நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ தமிழ்நாடு வந்து இது எல்லாத்துலேயும் தான் இந்தியா விட்டு வேறுபடுது. ஏன் தமிழ்நாடெல்லாம் நீட் வேணாம்னு சொல்கிறான்? நான் ஏற்கனவே உன்னை விட முன்னேறிட்டேன், எனக்கு எதுக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன்? எனக்கு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 2005 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலக வங்கியோட ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு ஹெல்த் பாலிசி வந்து உருவாக்குறாங்க. அந்த ஹெல்த் பாலிசிக்கு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஜெனரிக் மருந்துங்களை எழுதுங்க, கம்பெனி மருந்துங்களை எழுதாதீங்க, ஜெனரிக் மருந்து குவாலிட்டியான மருந்துன்னு சொல்லி இன்னைக்கு இந்த அரசு வந்து அலறிட்டு இருக்காங்க 2023. ஆனால் 2003 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சயின்ஸ், அதாவது TNMSC அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி அது மூலமாக ஜெனரிக் மருந்துகளை தயாரித்து வாங்கி எல்லா அரசாங்க மருத்துவமனைகளுக்கும் சப்ளை பண்ணி அந்த மருந்துகளை எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது இலவச மருத்துவங்கிறது? இந்த மாதிரி தான். இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் எந்த ஒரு மாநிலத்துலேயுமே கிடையாது. ஸோ தமிழ்நாடுக்கு வந்து தனியாக அதோட ஒரு விஷன் இருக்குது, அதுக்கு ஒரு மிஷன் இருக்குது. அதை நாங்கள் உலக வங்கியோடையும் டேனிடா கூடயும் எல்லாத்துட்டையும் நாங்கள் வந்து நன்கொடை வாங்கி நாங்கள் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து 2023 வந்து சொல்கிறீங்க ஜெனரிக் மருந்துங்க எழுதுங்க, ஜெனரிக் மருந்தை கொடுங்க, உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது. நாங்கள் அதெல்லாம் 2003 பண்ணிட்டோம். நாங்கள் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும்? எங்களுக்கு எதுக்கு உங்களோட அறிவுரை? தேவையே கிடையாது. அதுதான் வந்து தமிழ்நாடு முன்வைக்கிற வாதம். சரி, உலக வங்கியில் வந்து ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்டில் நம்ம என்ன செஞ்சோம்? அப்போ தான் வந்துட்டு முதல்ல வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து ஆரம்ப சுகாதார அப்போ வந்து தான் வந்து அந்த 3 டைர் கான்செப்ட் வந்து உள்ளே வருது. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த் சிஸ்டம், தமிழ்நாட்டோட சுகாதார கட்டமைப்பு எப்போ இருந்து தொடங்குது அப்படின்னு அதோட வரலாறு நம்ம பார்த்தோம்னா 1939 அது தொடங்குது. அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி அதோட இருந்து அதில் நம்ம நீதி கட்சிகள் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறப்பயே நமக்கு சுகாதாரத்துக்குன்னு ஒரு விதி வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஏற்படுத்துகிறாங்க. அதில் வந்து கிராமப்புறங்களில் மருத்துவ அதிகாரி நியமிக்கணும், அவங்க சுத்தமான குடிநீர் வந்து வழங்கணும், சுத்தமான சுற்றுப்புறத்தை பேணணும், சுற்றமாக இருக்கிற அந்த மாதிரி இது எல்லாமே வந்து 1939 நம்ம ஊர்லேருந்து வந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்க அப்டேட் ஆகி 2005 வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் அந்த ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்த பிறகு தான் நம்மளோட இலவச 108 ஆம்புலன்ஸ் சேவை வந்து வருது. ஸோ இலவசம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து இது போகணும், உங்களுக்கு ஆட்டோவுக்கு துட்டுலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போய் எமர்ஜென்சியில் உங்களுக்கு என்ன எடுக்கணும், ECG எடுக்கணுமா எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுக்கணுமா எடுக்கிறோம், CT ஸ்கேன் எடுக்கணுமா, தலையில் அடிபட்டு எடுக்கிறோம். அதில் 48 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு சொல்லிவிட முடியல, பணம் கட்ட முடியலையா, வேண்டாம், நாங்கள் இலவசமாக பார்க்குறோம். 48 மணி நேரம் கழித்து ஊர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டணம் வச்சு சிகிச்சை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த 48 மணி நேரம் இலவச சிகிச்சைங்கிறது தனியார் மற்றும் அரசு மருத்துவத்தில் எல்லா இடத்துலையுமே இப்போ உண்டு. அரசாங்க மருத்துவத்தில் மட்டும் கிடையாது, தனியார்லையுமே அந்த இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 48 மணி நேரத்துக்கு விபத்தில் அடிபட்டவங்களுக்கு இலவச சிகிச்சை தமிழக அரசாங்கம் வழங்குது. ஸோ நீங்கள் எங்கேயும் போய் உங்கள் கையிலேருந்து பைசா எடுத்து ஒரு பைசா பே பண்ணாமல் உங்களால் போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்க முடியும், இருதயவியல் நிபுணரை பார்க்க முடியும். ஒரு இருதயவியல் நிபுணரை நீங்கள் வந்து அமெரிக்காலேயோ இல்லை வந்து பிரிட்டன்லேயோ NHLயோ நீங்கள் பார்க்கணுன்னா
குறைஞ்சபட்சம் 3 மாதம் காத்திருக்கணும். இதே சிஸ்டம் தான் அங்கேயும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, நடுவில் செகண்டரி லெவல் ஹெல்த் கேர் இருக்குது, டெர்ஷரி லெவல் ஹெல்த் கேர் இருக்குது. டெர்ஷரினா வந்து ஒரு 3வது அடுக்கு, முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ முதல் அடுக்கில் நம்ம ஊரில் என்ன, ஒரு அரசு ஆரம்ப சுகாதாரங்கள் நிலையம் இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது, ஒரு 5000 பேருக்கு ஒரு சப் சென்டர் இருக்குது, துணை சுகாதார நிலையம் இருக்குது. 30,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. 1,00,000 பேர் இருக்க இடத்துல ஒரு பிளாக் இருக்குது. ஒரு தாலுகாவில் ஒரு தாலுகா ஆஸ்பத்திரி இருக்குது. ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்குது. அது போக மருத்துவக் கல்லூரி இருக்குது. அந்த மருத்துவத்தில் இருக்க அடுத்த படிநிலை இருக்குது. ஸோ ஒரு 5000 பேருக்குள்ளே உங்களால் ஒரு ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு பேராசிட்டமால் மாத்திரை வாங்க முடியும், இருமல் வந்தால் சளி டானிக் வாங்க முடியும், கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு செவிலியர் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ஹெச்சில் எடுத்துக்கோங்க. என்ஹெச்ஏ வந்து நேஷ்னல் ஹெல்த் சிஸ்டம் நமக்கு வந்து இங்கிலாண்டில் யூகேயில் வந்து ஃபாலோ பண்ணுறது. அதில் நீங்கள் போய் ஒரு காய்ச்சலுக்கு வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியனை தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை எனக்கு நெஞ்செரிச்சலாக இருக்குது, எனக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனை பார்க்கணும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு சரியாகலை, 2 வாரம் மாத்திரை கொடுத்து சரியாகலைன்னா அவங்க வந்து எம்டி டாக்டருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, ஃபிசிஷியனுக்கு. ஃபிசிஷியன் வந்து திருப்பி அவங்க வந்து ரொட்டீன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டே எடுப்பாங்க. ஃபிசிஷியன்கிட்ட போன பிறகு தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஒரு ரத்த சரியாக எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டால் இல்லை இது 2லேயும் செட்டில் ஆகலை, இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் வேணும், 3வது அடுக்குக்கான இது வேணும், இவங்களுக்கு ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும், இல்லை இவங்களுக்கு ஒரு எக்கோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஒரு ரெஃபரல் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரல் லெட்டர் இருந்தால் தான் நீங்கள் அவங்க கதவை தட்ட முடியும். நீங்கள் இங்கே ஃபேமிலி ஃபிசிஷியன்லேருந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே உங்களுக்கு 2 மாதம் ஆகும். அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்க இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் லேட் ஆகும். ஸோ ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஜாண்டிஸ்ன்னு இருக்கீங்க, உங்களுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பார்க்கணுன்னாலே மினிமம் 3 மாதம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணி அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சு ஒரு எண்டோஸ்கோப்பிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு கொலனோஸ்கோப்பிக்கு இல்லை ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு ஆஞ்சியோக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு மினிமம் 4 மாதம் ஆகிடும். அது வந்து அமெரிக்காவிலும் சரி இங்கிலாந்துலேயும் சரி இதுதான் நடைமுறை. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணலாம், நீங்கள் நைட்டு போய் ஒரு 12 மணிக்கு போய் ஒரு அரசாங்க மருத்துவமனை போய் கதவை தட்டுறீங்க, எனக்கு நெஞ்சு வலிக்கு டாக்டர், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு. போனோடனே இசிஜி எடுக்கிறாங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு முடிவு பண்ணப்படுது. அடுத்த 5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 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 பக்கத்தில், ஏன்னா 5 மணி நேரம் கூட எந்த ஒரு மாவட்ட கல்லூரி மருத்துவமனையும் தூரத்தில் இருக்காது. மிஞ்சி போனால் எங்கள் ஊர் தான் இருக்கல ரிமோட் டெஸ்ட்டு, இங்கேருந்து மதுரைக்கு போக 2 மணி நேரம் தான் ஆகும். போகிறீங்க, அங்கே ஒரு இதயவியல் நிபுணர் பார்க்குறீங்க, அடுத்த நாள் உங்களுக்கு த்ராம்போலைஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டென்ட் வைக்கிறாங்க, 4வது நாள் நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. உங்களோட வெயிட்டிங் டைம் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் மருத்துவரை பார்க்குற வெயிட்டிங் டைம், ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவரை பார்க்குற வெயிட்டிங் டைம் வந்து 0. நீங்கள் நினச்சா இன்றைக்கி 2 ஃபோனில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னாலையும் நீங்கள் வாக்கின்னாக போய் உள்ளே போய் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் பண்ணணும். வாக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு வளர்ந்த நாடுகள்லையுமே ஒரு மருத்துவரை ஒரு சுலபமாக வந்து அணுகிற முடியாது. அவருக்கான அப்பாயின்மெண்ட்டு, அவருக்கான டேட்டு எல்லாம் ப்ரியராக புக் பண்ணி ப்ரியராக எல்லாம் நீங்கள் தான் போக முடியும். நீங்கள் திடுதிப்புன்னு போய் நான் இன்றைக்கி உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. 15 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, அது போக ஆல்ரெடி 3 வாக்கிங் ஸ்லாட்டு ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் பொறுத்தவரை அப்பாயின்மெண்ட்டு தான் பெரிய விஷயம். வாக்கிங் தான் வந்து 90% பேர் வருவாங்க. அப்பாயின்மெண்ட் வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு வரவங்க வந்து 10லேருந்து 20% பேர் தான். நேரடியாக காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு, இந்த பக்கமாக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்னும் அதிகம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு உங்களால் வந்து ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கொண்ட அதாவது தமிழ்நாடு முழுக்க, நான் சொல்கிறது வந்து வெறும் சென்னையில் மட்டுமோ இல்லை வெறும் கோயம்புத்தூரில் மட்டுமோ அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் மினிமம் எக்கோலேருந்து சிடி ஸ்கேன்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் இதே நீங்கள் கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஆந்திராவை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஹைதராபாத் போனீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய கட்டடங்கள் இருக்கும். ஆனால் ஹைதராபாத்தை தாண்டி அங்கே உள்ளுக்குள்ளே இன்டீரியர்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சொஃபஸ்டிகேட்டான ஹாஸ்பிட்டல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதே இது பெங்களூர் எடுத்துக்கோங்க, பெங்களூரை சுற்றி உங்களுக்கு இருக்கும், பட் அதை தாண்டி இன்டீரியர் இருக்காது. நான் வந்து எம்எம்சியில் படிக்கிறப்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நான் கேஸ்ட்ரோ பண்ணுறப்ப எங்களுக்கு வர பேஷண்ட் எல்லாமே ஆந்திரா பேஷண்ட்டு தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு வந்து ஆந்திரா பேஷண்ட் எல்லாருமே
ட்ரெயின் ஏறினோடனே சென்னையில் வந்து சென்ட்ரலில் இறக்கி விடுவான். எதிர்த்தாப்புல வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அப்படியே நேரம் உள்ளே வந்துடுவாங்க. அங்கே இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் தெலுங்கு பேஷண்ட் தான். நாங்கள் அங்கே போய் தான் வந்து தெலுங்கு பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் சொல்லுவான், எங்கள் ஊர்லலாம் எங்களுக்கு பணம் கட்டி வைத்தியம் பார்க்க முடியல, நாங்கள் அதனால இங்கே மெட்ராஸ்க்கு வந்துட்டோம், நாங்கள் எப்போயுமே மெட்ராஸில் வந்து தான் வைத்தியம் பார்ப்போம். அதாவது அவங்க ஊரில் பணம் கட்டிப்பா வந்து அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்வீஸ் இருக்கும். எம்எம்சியில் வந்துட்டு அவங்கள எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு இந்திய குடிமகனாலும் தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்க மருத்துவமனைகளில் இலவசமாக மருத்துவம் செஞ்சுக்கலாம். அது கவர்மெண்ட் எந்த ஒரு பைசாவும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து எம்எம்சியில் நீங்கள் இன்றைக்கி போய் அவங்க வாக்கிங் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வெளிமாநில நோயாளிகள் வந்து பயன்படுறாங்க. சரி, ஓகே, வெளி மாநிலத்துலேருந்து எங்களால் பைசா இல்லைன்னு வராங்க. சரி, பைசா இருக்கவங்களாம் எதுக்கு சென்னைக்கு வராங்க அப்படிங்கிறதா வந்து அடுத்த கான்செப்ட்னு வர்றப்ப தான் வந்து சென்னை தான் வந்து ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, மருத்துவ தலைநகரம் வந்து சென்னை தான். இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ க்ரோத் வேணால் வச்சுக்கோங்க, ஹெல்த்துன்னு வந்தால் நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்து தான் ஆகணும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைய தேதிக்கு உலகத்திலிருந்து 120 நாடுகள்லேருந்து சென்னைக்கு வந்து வைத்தியத்துக்காக வராங்க. மெடிக்கல் டூரிசம் வந்து ஒரு பிக் பூமாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு யூகேயில் எனக்கு ஆன்ஜியோ பண்ணி பைபாஸ் பண்ணுறதுல 10ல் 1 பங்கு தான் வந்து எனக்கு மெட்ராஸில் செலவாகுது. நான் இங்கே வந்து 3 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஆன்ஜியோ சர்ஜரி பண்ணுறேன்னா எனக்கு அங்கே 30 லட்ச ரூபா செலவாகுது. அதில் நான் கூட 2 லட்ச ரூபா டிக்கெட்டு போயிட்டு வந்துட்டா கூட எனக்கு 25 லட்ச ரூபா மிச்சம். எனக்கு அதே டாக்டர், அதே குவாலிஃபிகேஷன், அதே இன்ஸ்ட்ருமெண்ட், அதே மெடிசினில் எனக்கு இவ்வளோ மலிவாக வந்து ஒரு வைத்தியம் கிடைக்கிறப்ப நான் ஏன் அமெரிக்காவில் வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க அங்கே வர எல்லாரோட கேள்வியுமே. இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஏப்ரலில் வந்து மெடிக்கல் டூரிசம் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க. அப்போ 73 நாடுகள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாம், அதாவது ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோ, ஒரு இருதய அறுவை சிகிச்சையோ, ஒரு கல்லீரல், ஒரு கேன்சர் அறுவை சிகிச்சையோ எல்லாமே வந்து எங்களால் வந்து அவ்வளோ சீப்பாக மெட்ராஸில் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது. நீங்கள் பார்த்துக்கோங்க, மியாட்டில் போய் பாருங்கள். ஒரு ஆஃப்ரிக்காவிலேருந்து இருப்பாங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து இருப்பாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும், நீங்கள் வந்து ஸ்டேட்டில் கிடையாது. இன்றைக்கி வந்து டேட்டா சொல்லுது 50% அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்க நோயாளிகள் வந்து நார்த் இந்தியாஸ் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மெடிக்கல் ஃபெசிலிட்டி மெட்ராஸில் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கே வந்து தான் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் டூரிசம்ங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு க்ரோயிங் பிஸ்னஸ். அதில் நம்பர் 1 வந்து சென்னை தான் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பாம்பேவோ இல்லை வந்து லைக் ஹைதராபாத்தோ இல்லை பெங்களூரோ அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியல. நீங்கள் சாஃப்ட்வேரில் என்ன வேணால் வச்சுருங்க, ஆனால் ஹெல்த்தை பொறுத்தளவில் அது தமிழ்நாடு மட்டும்தான். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த அளவுக்கு மருத்துவத்துறை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இவங்களால எப்படி இவ்வளோ சீப்பாக வந்து ஒரு மருத்துவம், அதாவது ஒரு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை நீங்கள் என்ன டைட்டானியம் இம்ப்ளான்ட்டில் வந்து நீங்கள் யூஎஸ்ல யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிராண்டு, அதே டைட்டானியம் இம்ப்ளான்ட்டு அவன் 40 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணால் நீங்கள் 4 லட்ச ரூபாயில் பண்ணுறீங்க. 4 லட்ச ரூபா மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைன்னு சொல்லி எல்லாரும் உலகளவில் வாய்ப்பில்லைங்க. அவங்க எதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட் விஷயம் வச்சுருக்காங்க. அங்கே 40,000 ரூபா எண்டோஸ்கோப்பி, ஒரு டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பிக்கு இன்றைக்கி இந்திய மதிப்புக்கு 40,000 ரூபா சார்ஜ் ஆகும். இந்தியாவில் 4,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா நம்மகிட்ட வந்து மருத்துவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும், நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது. ஒரு வளர்ந்த நாடுகள், ஒரு ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்வீடன் எடுத்துக்கோங்க, 1000 பேருக்கு வந்து ஒரு 3.5 தான் இருக்குல்ல ஹையஸ்ட் மருத்துவர்கள் உலக அளவில். ஆனால் தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா 1000 பேருக்கு நாங்கள் 4 மருத்துவர்கள் இருக்கோம். அதாவது எதெல்லாம் வந்து வேர்ல்டு ஆவரேஜோ அதெல்லாம் விட நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். எதனால் இது சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் அடுத்ததோட கேள்வி. சரி, இது வந்து எதனால் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசுக்கு தான் வரணும். என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 1980 வரைக்குமே தமிழ்நாடும் மற்ற ஸ்டேட்டு மாதிரி தான் இருந்துச்சு. 1980லேருந்து 1990 தான் மெடிக்கல் இது வந்து ஒரு பூமாச்சு. ஏன் அப்படி பூமாச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, நம்மளோட சமூக நீதி வந்து உள்ள வருது. இவங்களுக்கு எழுத்தறிவு லிட்ரஸி ரேட்டு கூடுது, இவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அவங்க பாலின சமத்துவம் கடைப்பிடிக்கிறாங்க,
இவங்களுக்கு பொது இட ஒதுக்கீட்டு முறையை கொண்டு வராங்க. எல்லாருக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு வருது. கிராமப்புறத்தில் இருக்க முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, சிறுபான்மை மதத்தவருக்கு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ ஓவராலாக வந்து எக்கனாமிக் வந்து க்ரோ ஆகுது, பொருளாதாரம் வளர்கிறது. பொருளாதாரம் வர வர ஒவ்வொருத்தரோட வசதிகளும் அப்படியே மேம்படுது. ஒவ்வொரு துறையும் வளர்றப்போ மருத்துவத்துறையும் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சினால தான் மருத்துவத்தை இவ்வளோ மேம்பட்டுருக்கு. ரெண்டாவது இவங்களோட விஷன், இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்க கிட்ட இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம், இவங்க கிட்ட இருக்கிற மருத்துவ நிலையங்கள், இவங்க கிட்ட இருக்க மருத்துவ கல்லூரிகள், இது எல்லாமே இந்தியாவில் இருக்க ஆவரேஜை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. அப்போ இந்தியாவில் இருக்க மொத்த மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க மொத்த மருத்துவக் கல்லூரிகளோட இது வந்து அதில் 10% வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது அதில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்த டேட்டா நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன், நான் தப்பாக சொல்லக்கூடாது. நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது என்ன, அட் ப்ரெசென்ட் நான் படிக்கிறப்ப இல்லை, இப்போக்கு உள்ளது. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 37 அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளும் 53 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் இருக்குது. மொத்த மருத்துவ இடங்கள் வந்து 10,000 இருக்குது. அதில் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் மட்டும் 5,800 இருக்குது. ஸோ இதே இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே வந்து 1,00,000 மெடிக்கல் சீட்டு தான். அதில் 48,000 தான் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 48,000 சீட்டு தான் வந்து இந்திய அளவில் இருக்குது. அதில் 5,000 சீட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம 2013 கலைஞர் வந்து திரும்பவும் சொல்கிறாரு, எங்களுக்கு நுழைவுத் தேர்வு எந்த வகையில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம், நாங்கள் எங்களுக்குன்னு திட்டம் வச்சுருக்கோம், நாங்கள் எங்களுக்குன்னு வளர்ந்துருக்கோம், எங்களையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவையும் கம்பேரே பண்ணாதீங்க, நாங்கள் அதிகமாக வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. திருப்பி 2016 வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடுறாங்க, நீட்டு வந்து எங்களுக்கு விலக்கு அளிக்கணும். மேம் மேம் கொஞ்சம் கிளியரா கேட்கல மேம். கண்டினியூ. ஹலோ, கேக்குதா இப்போ கேக்குது. இல்ல, நான் ஃபோன் அப்ப கொஞ்சம் விலகி இருந்துச்சு, நான் டாக்குமெண்ட் எடுத்தது. ஓகே, ஃபைன். ஷூர் மேம், ஷூர். ஸோ இப்போ 2013 நம்ம தலைவர் கலைஞர் வந்து நீட்டு வேணாம், எங்களுக்கு நுழைவுத் தேர்வே வேண்டாம் அப்படின்னு திருப்பி வந்து கடிதம் எழுதுறாங்க. 2016 திருப்பி வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது, நீட்டு வேண்டாம் அப்படின்னு. அப்போ 3 நீதிபதிகள் வந்து இதை வந்து அந்த வழக்கு வந்து வருது. அந்த 3 நீதிபதிகளில் 2 பேர் வந்து நீட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நீதிபதி ஆர்கே தவே அப்படிங்கிறது, அவர் மட்டும் நீட்டு வேணும்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. 3ல் 2 பேர் வந்து நீட்டு விலக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு வந்து அமல்படுத்தப்படுது. அந்த வருஷமும் 2016 வந்து நம்ம 12வது இதில் தான் வந்து இது பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. 2017 என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொது நுழைவுத் தேர்வு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் வருது. அப்போ தான் வந்து அம்மா வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ வந்து அதிமுக கையில் வந்து மொத்தம் 52 எம்பிக்கள் இருக்காங்க. 52 எம்பிக்கள்னால் உங்கள் ராஜ்யசபா லோக்சபா 2ஐயும் சேர்த்து. அப்போ அந்த பொது நுழைவுத் தேர்வு வர்றப்ப இந்த 52 பேரும் ஓட்டு போடாமல் அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ பொது மனசாக நம்ம திமுக 3 எம்பி இருக்காங்க, இவங்க எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அதிமுக வந்து சுத்தமாக அங்கே ஓட்டே போல, அவங்க வெளிநடப்பு செஞ்சு வந்துட்டாங்க 2017. வெளிநடப்பு செஞ்சு வந்தோடனே ஏகமனதாக வந்து அனைவருக்குமானது நீட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து இந்த கொடூர பாஜக அரசாங்கம் வந்து நிறைவேற்றுது. அங்கேருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து 2017 பிப்ரவரி மாதம் நம்ம ஊரில் திருப்பி நீட்டு விலக்கு மசோதா தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வராங்க. தமிழ்நாடு சட்டசபையில் அனைத்து கட்சி எம்பிக்களோட ஆதரவில் அந்த நீட்டு விலக்கு சட்டசபை அந்த மசோதா வந்து நிறைவேறிட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் 2017 போச்சு, அப்போ தான் தங்கை அனிதா இறந்து போனாங்க. 18 ஆச்சு, 19 ஆச்சு. 19ல் நம்ம கேள்வி கேட்குறோம், அந்த நீட்டு விலக்கு மசோதாவோ நீங்கள் நிறைவேற்றி அனுப்பமையா, அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து பதில் வருது, நாங்கள் அந்த வருஷமே திருப்பி உங்கள் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிட்டோம், உங்ககிட்ட தான் அந்த மசோதா திரும்பி இருக்குது. என்னங்கடா 19 மாதம் பதில் வந்ததை கூட சொல்லாமல் நீங்களும் சேர்ந்து நீட்டுக்காண்டி வந்து நீலி கண்ணீர் வச்சு எங்கள் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி திருப்பி திமுக வந்து ரிவீட் அடிக்குது. அப்போ தான் திரும்பி வந்து கேட்குறப்ப, ஆமாம் அவங்க பிப்ரவரி மாதம் அனுப்பின மசோதா நாங்கள் செப்டம்பர் மாதம் வந்து நாங்கள் திரும்ப பெற்றுக்கிட்டோம், அதுவும் வந்து பூவலிங்கம் அப்படிங்கிற ஒரு செயலாளர் வந்து கையெழுத்து போட்டு தான் அதை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே
அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இவங்கள நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் 2020 திருப்பி வந்து திமுக வந்து களமிறங்குது. திருப்பி அவங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. திருப்பி கேஸ் இருக்குது. திருப்பியும் வந்து இதில் வந்து திருப்பி நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வோன்னு. நம்ம பதவி ஏற்கப்பையும் நம்ம சொல்கிறோம், நாங்கள் வந்து நீட்டு விலக்கு வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு சட்டம் நிறைவேற்றி நாங்கள் திருப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம். முதல் தடவையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அனைத்து கட்சிகள் எம்பிகள் போய் அமித்ஷாட்ட போய் சொல்லி இவங்ககிட்ட சொல்லி எப்படியாச்சும் எங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுங்காடி. ஏன் அப்படின்னா 2016 இதே மாதிரி நம்ம கோர்ட்டில் இதே நீட்டுக்கு நம்ம போடுறப்ப அந்த நீதிபதிகள் என்ன கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா, தேசிய மருத்துவ கவுன்சிலுக்கு ஒரு அரசுக்கோ ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கோ ஆர்டர் போடுவதற்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு நீதிபதியை ஒரு கருத்தை வந்து அந்த வழக்கில் நீதிபதி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது தேசிய மருத்துவ கவுன்சில் வந்து அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்கிற அமைப்பு. நீங்கள் இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் வரலாம், இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் போட தேவையில்லை. ஒரு அரசாங்கம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் என்ன முடிவு செய்தோ அது வந்து தான் வந்து இது இறுதியானது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததை தான் இவங்க திரும்ப வந்து அவங்க வந்து சட்டத்துக்கு உள்ளே கொண்டு போய் திருப்பி நம்ம தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம திருப்பியும் வந்து சட்ட போலி போராட்டம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏகே ராஜன் அவங்க தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி சரி நிஜமாவே வந்து இப்போ 2022 வந்து உங்களுக்கு என்னதான் வந்து நீட்டால் நமக்கு பாதிப்பு நடந்திருக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு தரவுகளின் அடிப்படையில் தான் பேசணும், குருட்டாம்போக்கில் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோடனே தலைவர் அந்த கமிட்டி போடுறாரு. அந்த கமிட்டி கிட்ட வந்து மொத்தம் 80,000 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது பதில் வந்திருக்கு. அதில் 65,000 பேர் நீட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, 15,000 பேர் நீட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 65,000 பேர் நீட்டு வேணான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப இதில் வந்து தமிழ் வழி படித்தவங்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் கிராமப்புற படித்தவங்களுக்கும் நமக்கு மாநில பாடத்திட்டத்தில் படித்தவங்க எல்லாருக்குமே இது வந்து பாதிப்பை உண்டாக்குது. இது வந்து வெறும் பிற்படுத்த மாணவர்களுக்கோ இல்லை தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கோ கிடையாது, இது மொத்த மாணவ குல சமுதாயங்களுக்கே எதிரி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை வந்து சொல்லுது. அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. அதில் என்ன அப்படின்னா, அதோட முதல்ல வந்து இந்த நீட்டை வந்து 2017 வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரிக்கு தான் முதல்ல கொண்டு வராங்க. அவங்க படிப்படியாக தான் அமல்படுத்தினாங்க. ஸோ 2017 அதாவது 2016 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரி கொண்டு வராங்க. அது வரைக்கும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த உயர்கல்வி மருத்துவ படிப்பில் 90%, 95% நம்ம மாநிலத்தில் உள்ள மக்கள் படிக்கிறாங்க. அது அப்படியே வந்து ரிவர்ட் ஆகி இன்னைக்கு நம்ம மாநிலத்திலேருந்து படிக்கிறவங்க 30% ஆகும், வெளியிலேருந்து படிக்கிறவங்க 70% ஆகுது. வெளியிலேருந்துனா வெளி மாநிலத்தில் இருந்து. ஏன்னா இது மொத்தமாக நீட்டி யார் வேணால் உள்ள வரலாம், யார் வேணால் சீட் எடுக்கலாம், யார் வேணால் செய்யலாம். ஸோ அப்படியே ரிவர்ட் ஆகுது. ரெண்டாவது அவங்களோட முக்கியமான அந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்பத்தில் எப்பயுமே வந்து 12வது முடிச்ச உடனே முதல் தடவை பரீட்சை எழுதுறவங்க வந்து எப்பயுமே ஒரு 80%, 85% பேர் இருப்பாங்க. ஒரு 15% பேர் தான் வந்து 2வது தடவை இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எழுதினவங்க உள்ளே வருவாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தடவை பரீட்சை எழுதுறவங்க 30% பேர் தான் இருக்காங்க. அதே இது 2வது தடவை பரீட்சை எழுதுறவங்க வந்து 70% பேர் தான் சீட் வாங்குறாங்க. அப்போ நீங்கள் 12வது 2 தடவை படிக்கணும். அது ஃபெயிலாகி படிக்கிற மாதிரி தான். முதல் வருஷம் படித்து 30% பேர் தான் உங்களால் உள்ளே போக முடியுது. அந்த 30% முதல் தடவை உள்ளே போகிறவங்கலாம் யாருன்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஆங்கில வழி படிப்பு படித்தவங்களா இருக்காங்க. அவங்களால தான் முதல் தடவையே சீட்டு எடுக்க முடியுது. 2வது தடவை நீங்கள் சீட்டு எடுக்கணும்னா நீங்கள் இன்னொரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணணும், படிக்கணும், பயிற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து உள்ளுக்குள்ளே வர முடியுது. ஸோ இப்போ 2 தடவை நீங்கள் முதல் தடவை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 1,50,000 ரூபா செலவாகுதுன்னா 2வது தடவை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 4,00,000 ரூபா செலவாகுது. குறைஞ்சபட்சம் ஒரு பையனோ பொண்ணோ 6,00,000 ரூபா செலவானாதான் நீங்கள் போய் பரீட்சையே எழுத முடியும். இவ்வளோ செலவு பண்ண வசதி இல்லாதவங்க
மருத்துவத்தை பற்றி நினைக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏகே ராஜன் கமிட்டி அவங்க அறிக்கை வந்து தெரிவிக்குது. ஸோ இந்த ஒரு இது நம்ம வந்து எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம், கல்வியிலேருந்து மருத்துவத்துலேருந்து எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து நீ 6 லட்ச ரூபா செலவு பண்ணாதான் உனக்கு மருத்துவ சீட்டுக்கு உன்னால் நுழைவுத் தேர்வே எழுத முடியுங்கிற நிலைமை வர்றது வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டின் கொள்கைகளுக்கு விரோதமானது. இதனால தான் தமிழ்நாடு இந்த நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கு. எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்காங்க, ஏன் எல்லாரும் நீட் கேட்காங்க, கேரளால ஏத்துக்கிறாங்க, இங்கே கேரளாக்காரங்களுக்கு குஜராத்துக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா அவங்க கிட்ட எல்லாம் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, ஒரு 1000 சீட்டு தான் வச்சிருக்காங்க. நாங்க 37 கவர்மெண்ட் காலேஜ் வச்சிருக்கோம், நாங்க 5800 சீட்டு வச்சிருக்கோம். எங்களை அவங்கள ஏன் கம்பேர் பண்றீங்க? எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து எல்லாத்தையும் இலவசமா குடுத்து தான் எங்க மக்கள காப்பாத்தி வச்சிருக்கோம். எங்களுக்கு ஏன் வந்து மக்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், எங்களோட தொழில் வளர்ச்சி பெருகணும், எங்களோட இண்டெக்ஸ் எல்லாம் எங்களோட ஐஎம்ஆர் என்ன, எங்களோட குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ, எங்களோட பர்த் ரேட் எவ்வளோ, எங்க எல்லாமே நேஷனல் ஆவரேஜை தாண்டி நாங்க இன்டர்நேஷனல் ஆவரேஜ்ல தான் எல்லா நம்பர்ஸும் வச்சிருக்கோம். எங்களை ஏன் வந்து உங்களோட கம்பேர் பண்றீங்க? நீங்க வந்து இப்பதான் படிப்படியா இந்தியன் ஆவரேஜுக்கே நீங்க வந்துட்டு இருக்கீங்க. நாங்க இன்டர்நேஷனல் ஆவரேஜ்ல போயிட்டு இருக்கோம். எங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. எங்களை தனியா அத்து விட்டுருங்க அப்படின்னு தான் நாங்க கேட்குறோம். அண்ணா இன்னைக்கு அதே தான் சொன்னாரு. எங்களை வந்து தனியா அத்து விட்டுருங்க, நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு போறோம், ஏன் எங்களோட சேர்த்து இழுத்துட்டு இது பண்றீங்க? பர்த் ரேட் வந்து ஒரு 15 குறைச்சி வச்சிருக்கு, மக்கள் தொகை பாப்புலேஷனை குறைச்சி வச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினரோட இது வந்து நாங்கள் வந்து இதில் வந்து மக்கள் தொகையோட அடிப்படையில் தான் நாங்கள் தருவோம். ஸோ உங்களோட உறுப்பினர் எண்ணிக்கை குறையும். நாங்கள் யூபிக்கு யாரெல்லாம் யாரெல்லாம் இதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் யாரெல்லாம் அதிக மக்கள் தொகை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வந்து அதிகமாக தருவோம். அதாவது நீ நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், கடைசியில் நான் வந்து ஐயோ பாவம் அவன் ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கான்ல அவனை தான் நான் தூக்கி விடுவேன், நீ தான் நல்லா படிச்சில உன் வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் நாங்கள் துரத்தி விடுவோம். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு வந்து பர்டிகுலராக நீட்டை எதுக்கிறதுக்கான காரணம். எங்களுக்கு இலவச மருத்துவம் வேண்டும், இலவச கல்வி வேண்டும், அது இரண்டுமே நீட்டால சாத்தியப்படாத ஒன்று. அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க, இல்லை நாங்கள் தகுதி வாய்ந்த மருத்துவர்களை தான் உருவாக்குவோம், நீட் வந்து தகுதி வாய்ந்த மருத்துவத்தை தரு. அப்போ நாங்கள் இத்தனை நாள் இது வச்சு இத்தனை நாள் வேலை பார்த்தவங்களாம் என்ன தகுதி இல்லாமையா வந்திருக்கோம்? இத்தனை நாள் தமிழ் வழியில் படித்தவங்களாம் தகுதி இல்லாமல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. தகுதி இல்லாமல் தான் எங்களோட மெடிக்கல் இன்டெக்ஸ்லாம் வந்து குறியீடுகள்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்துச்சா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தேர்வு, அது எப்படி ஒரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு மக்களுக்கும், ஒரு டெல்லியில் இருக்கவங்களுக்கும், ஒரு ஹைதராபாத்தில் இருக்கவங்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரி எப்படி இது பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து கூட்டாட்சி தத்துவம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தன்மை உண்டு, தனித்த அடையாளம் உண்டு, அது தனித்த குணங்கள் உண்டு, அது எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நான் ஒரே மண், ஒரே ரத்தம், நாங்கள் ஒரே நேஷன், நாங்கள் ஒரே எதுவுமே ஒன்றா வர முடியாது. அப்படி ஒன்றா வரதா இருந்துச்சுன்னா மாநில சுயாட்சி மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. நீங்கள் கல்வியை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் எப்படி வேணால் எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி மைக்ரோசாஃப்டில் போய் நாங்கள் வந்து பெர்மிஷன் போட்டுட்டு வந்து நாங்கள் வந்து படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வேணால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய்க்க, இன்றைக்கி தைவானுக்கு நாங்கள் அனுப்புவோம், நாங்கள் ஜப்பானுக்கு அனுப்புவோம், அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வந்து கல்வியை வந்து இப்போ தான் நீ சொல்லிக் கொடு, நீ இப்போ தான் வந்து ஜெனரிக் மருந்து கொடுங்க, நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ ஏகே ராஜன் கமிட்டி வந்து இதை நீக்கிறதுக்கு என்ன பரிந்துரை செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தொழில் இருந்தால் நம்ம வந்து சட்ட வழியாக சட்டசபையில் நம்ம நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நம்ம வந்து இந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டு தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்க பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையுமே ஒரே குழுவாக அறிவித்து ஒரே தேர்வாக நடத்தி நம்ம தனியாக நடத்திட்டு போவோம். உங்களோட ஆல் இண்டியா கோட்டாக்கான சீட்டை நாங்கள் வந்து தொடவே இல்லை. நீங்கள் உங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நடத்திக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எய்ம்ஸுக்கு நீங்கள் எப்படி எக்ஸாம் நடத்துவீங்களோ நடத்திக்கோங்க, உங்களோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு எப்படி நடத்துவீங்களோ நடத்திக்கோங்க. ஆனால் எங்களுக்கு கீழ் இயங்குகிற எங்கள் மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற மருத்துவக் கல்லூரிகளுக்கு எங்களது மாணவர்கள்
படிக்க வழிமுறை செய்து தாருங்கள். இதுதான் தமிழக அரசோட கோரிக்கை. இதுதான் தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும். சரி, இதுக்கப்புறம் 2வது தடவ ஃபர்ஸ்ட் தடவ அனுப்புனாங்க. ரவி வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. 2வது தடவ அனுப்புறப்ப தெனாவட்டா பதில் சொல்றாரு, என்னால கையெழுத்து போட முடியாதுன்னு. அப்படி தெனாவட்டா பதில் சொல்றவங்க எங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. அது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த கொடூரத்துல வந்து என்னன்னா, பாவம் நம்மளோட தம்பி ஜெகதீஷ் அவரு ஒரு கனவுகளோட அவன் படிக்கிறான். அவன் கனவு வந்து நொறுங்குறப்ப அவன் நொறுங்கி அவன் வந்து தன்னோட உயிரை மாச்சுக்கிறான். அவனை இழந்த சோகத்துல அவரோட தந்தையும் பலியாகிறாரு. அதை பார்த்த நமது இளந்தலைவர் வந்து நிஜமாவே மனசு உருகி உடைஞ்சு முடியவே முடியாது, இனிமேலும் காலம் தாத்துவதில் இனிமேலும் நம்ம வந்து சட்ட போராட்டத்துல பண்ணல, நம்ம ஏங்கி வீதிக்கு வருவோம்னு சொல்லி வீதியில உட்கார வச்சு அன்னைக்கு ஃபுல்லா தமிழகம் முழுக்க அத்தனை பேரையுமே வந்து ஒருங்கிணைச்சு உட்கார வச்சு ஒரு குறுகிய காலத்துல ஒரு 3 நாட்கள்ல ஒரு இவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து அது ஏற்படுத்தி மக்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதே நாள்ல மதுரையில இவங்க உட்காந்து இவங்க பாட்டு பாடுறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, இவங்களுக்கு மக்கள் மேல இந்த மாணவர்கள் மேல கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தா அட்லீஸ்ட் நாங்க வந்து இதுக்காக அவன் துக்கத்துக்காக வருந்தி நாங்க மாடாட தள்ளி வைக்கோம், இல்ல ஜெகதீஸ்வரன் இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாங்க அறிக்கை விடுவோம். நாங்க அப்படியா அவனா அந்த ஒரு உடல் மொழி இருக்குல்ல, அந்த ஒரு ஆணவம் இருக்குல்ல, அந்த அலட்சியம் இருக்குல்ல, ஒரு மக்களை ஒரு மதிக்காத தன்மை இருக்குல்ல, அது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். நிஜமாவே இன்னும் வந்து அடுத்த வருஷம் ஒரு நீட் வச்சு இந்த நீட் வந்து அதுக்கப்புறம் நம்ம சொல்ல போனா சரி ஓகே, இது வரைக்கும் டேட்டா பேசியாச்சு. நான் வந்து பர்சனலா வரப்போ அந்த நீட் தேர்வு எழுதுற குழந்தைகளை வந்து நான் வீட்டில் வச்சிருக்கேன். என் பையன் இன்னைக்கு 12th படிக்கிறான். அவனுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த என்ட்ரன்ஸ் இது கொடுக்கணும் அப்படின்னாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து ஃபிட்ஜி இன்டகிரேட்டட், கண்டிப்பாக நீங்கள் ஃபிட்ஜிக்கு வந்து அட்மிஷன் போட்டு தாங்க. ஏங்க என் பையன் இன்ஜினியர்லாம் ஆக போகிறது இல்லைங்க, வேணாங்க. இல்லை எங்கள் ஸ்கூலில் ஃபிட்ஜி இன்டகிரேட்டட், நீங்கள் ஃபிட்ஜி அட்மிஷன் கொடுத்து தான். ஓகே, ஃபிட்ஜிக்கு 1,00,000 ரூபா கட்டு. இவன் போயிட்டு எம்மா எனக்கு மேக்ஸே பிடிக்கலாமா, வேணாம்மா, நான் கிளாஸ்க்கே போக மாட்டேம்மா. எப்படி இருந்தாலும் ஃபிட்ஜி நீ இங்கே கோச்சிங் முடிச்சாதான் நீ வீட்டுக்கு வர முடியும், வேறு வழி கிடையாது, நீ போ. சரி ஓகே, ஃபிட்ஜிலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். நாங்கள் 1 வருஷம் ரிலீஸ் பண்ணி வந்தாச்சு. சரி நீங்கள் மெடிக்கல் தானே போகிறீங்க, நீங்கள் ஆகாஷ் போய் சேருங்க. இல்லை மேடம் எங்களுக்கு எதுவும் வேணாம். இல்லை நீங்கள் ஆகாஷ் கோச்சிங் சேருங்க. ஆகாஷில் உள்ளே போனான். ஆகாஷில் உள்ளே போயிட்டு அங்கே பாடம் எடுக்கிறது ஃபுல்லாக வந்து தெலுங்கு டீச்சரு, ஹிந்தி டீச்சர், இவங்களுக்கு ஒன்றுமே, இத்தனைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கே அந்த லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷன் ஒன்றுமே புரியல. என்னால் ஆகாஷ்லலாம் படிக்க முடியாதுமா, தயவு செய்து விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். அதில் 1,00,000 கட்டி வீணாக போச்சு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஸ்கூல்ஸில் இன்டகிரேட்டடாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இல்லை வேணவா நம்ம ஊரில் போய் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ராஜபாளையத்தில் வந்து எங்களோட ஊரில் ஒரு சாதாரண ஸ்கூலில் படிக்கிறான். அவனே படிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவன் போகிறான்ல ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ பசங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, சென்னையில் இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர்ல இருக்க பசங்க படிக்கிறாங்க. இந்த எல்லாமே வந்து அவங்க படிக்கிறப்ப அவனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கவே முடியல. ஒரு கட்டத்தில் தம்பி நீ எவ்வளோ படிக்கிறையோ படி தம்பி, போதும் மீதி பார்த்துக்கலாம். இந்த 1 இயர் வந்து அந்த பெற்றோர்களும் அந்த மாணவர்களும் போகிற அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, கண்டிப்பா சீக்கிரமா எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்து அது உண்டாக்கிட்டு தான் போகும்னு தோணுது. ஸோ நான் இங்க இருக்கவங்க கிட்ட எல்லாமே என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த நீட் வந்து நமக்கு எதுக்கு வேணாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க குழந்தைகள், உங்க பெற்றோர்கள் அவங்க கிட்ட இருந்து பேசுறதுல இருந்து ஆரம்பிங்க. இது கண்டிப்பா ஒரு பெரிய இயக்கமா, ஒரு எழுச்சி பெற்ற இயக்கமா இது மாதிரி வேற வழி இல்லாம குடியரசுத் தலைவரும் பிரதமரும் பணிஞ்சு நம்ம வீட்டை ரத்து பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்ற முதல் காரியமே இந்த நீட் விலக்காக தான் இருக்கும். ஸோ நீட் விலக்கு என்பது நம்ம அனைவரின் இலக்கு, அதுவும் டிபிஎஸோட இலக்கு அப்படிங்கிறத நான் வந்து பதிவு பண்ணிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி நான் எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், நன்றி. நான் நன்றின்னு சொல்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நீங்கள் வந்து இந்த இன்செப்ஷன் மொத்தத்தில் மெடிக்கல் நாட் ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே நீங்கள் 1930லேருந்தே வந்துட்டீங்க. 1930லேருந்து எப்படி மருத்துவம் நமக்குள்ளால ஏற்கனவே வந்துட்டு இருக்கு, நம்மளுடைய திராவிடியன் கல்ச்சரில் எப்படி வந்து இணைஞ்சே வந்துட்டு இருக்குன்றது நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தீங்க. அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, மொத்தத்தில்
எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ஒரு டேட் லைனும் கொடுத்தீங்க. ஒவ்வொரு எக்ஸாம் எப்படி நிப்பாட்டினாங்க, அப்புறம் தொடங்கினாங்க, அப்புறம் அது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு எப்படி அது கொண்டு வந்தாங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணது, நுழைவாயில் தேர்வெல்லாம் வந்து எப்போ நிப்பாட்டினாங்க, அந்த க்ரொனாலஜிக்கலாக அந்த டேட் வரையா நீங்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அதில் ரிசர்வேஷன்ஸ் உடைய முக்கியமான பங்கு இதில் அப்படியே பேரலா இது எப்படி நம்மளுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுது கண்டிப்பா. ஏன்னா இங்க ஆள் கிடைக்கலன்னா நமக்கு ஜிஹெச்க்கும் பிஹெச்சிக்கும் ஆள் கிடைக்காது. ஸோ அதையும் நீங்க அப்படியே வந்து கொண்டு வந்தீங்க. அதுல இன்னொரு ஒரு விஷயம் வந்து எப்படி வேர்ல்டு ஹெல்த்தை நம்ம அரசுங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு இப்படி எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டாகவே ஒரு விஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் அ மிஷன் அண்ட் விஷன். ஒரு ஃபண்டிங்கும் வாங்கி அதுக்கு தக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி அப்படி இது இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேல் நமக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டாக்டர்ஸ் வேணும். அதனால் இந்த சிஸ்டம் கண்டிப்பாக வேணும்னு வைத்தது. அண்ட் அந்த ஃபண்டிங்லேயுமே ஒரு பிஹெச்சிக்கு எத்தனை பர்சன்ட்க்கு அந்த ரேஷியோ எத்தனை பர்சன்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும், பிளாக் லெவலுக்கு, தாலுக் லெவலுக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல். இதில் என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. தட் வாஸ் ரியலி நைஸ். ஒரு காலத்தில் வந்து பேஷண்ட்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டமாக இருந்ததில்ல. இப்போ வந்து 108. அடுத்தது எப்படி வந்து நம்ம நீங்களே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அணுகிறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அது டேட்ஸ், அது அந்த ஸ்பெஷலிஸ்டுடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அது டேட்ஸ் மாறும். அதுலேயும் வந்து எப்படி இந்தியாவே முதல்ல தமிழ்நாட்டுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எப்படி நான் தமிழியன்ஸ் அதனால பயனடைகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது தமிழ்நாடு இந்தியா ஸ்டேஜ். அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 30 lakhs ஆகிற ஒரு ஆப்ரேஷன் எப்படி அழகாக ஒரு வெறும் ஃபியூ லேக்ஸில், வெறும் 5-6 lakhsல முடியுது அப்படின்னு. பட் அதுலேருந்து வென் யூ brought டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சைக், அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், அதை நீங்கள் யூ கம்பேர்ட் இட் வித் நம்ம ஜெகதீஸ்வரனுடைய இன்சிடென்ட். அதில் நீங்கள் உங்கள் பர்சனல் எக்ஸாம்பிளாக நீங்கள் இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்கள் அக்கா அண்ட் உங்கள் சன் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. ஒரு ஜென்ரேஷன் வச்சு யூ கேவ் அ கம்பேரிசன், அருமையான கம்பேரிசன். அதில் அந்த ஓவரால் இந்த எப்படி வந்து இது கொடுத்தனால கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பெனிஃபிட் இருந்தாலும் இது பத்தாது. காலேஜுக்கு எதுக்கு நம்ம வேற யார்ட்டையும் கொடுக்குறது? நீங்கள் கொடுத்த மக்களே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் இந்தியாவுக்கு பர்சன்டேஜ்லேயே 10% தான், 10% தமிழ்நாடுக்குள்ளது. அதில் 37 கவர்மெண்ட் காலேஜஸ், 53 ப்ரைவேட் காலேஜஸ். சீட்ஸ்ன்னு எடுத்தாலுமே நமக்கு வந்து 10,000 சீட்ஸில் 5,800 கவர்மெண்ட் சீட்ஸ். மேடம், இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒருத்தர் வந்து எத்தனை இன்டர்நெட் சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. யூ கேவ் எவ்ரி திங் இன் அ கம்பைல்ட் மேனர். நன்றி. முதல்ல கேள்விகளுக்கு போகும் முன்னாடி மேம், உங்களுக்கு கேள்விகளுக்கு டைம் இருக்குமா மேம்? சில ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். நம்ம வழக்கமான டிபிஎஸ் பேச இது மாறட்டும். இது வந்து இதுவே வந்து ஒரு யார் வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். நோ இஷ்யூஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதுல மேம் ஒரு இது முதல்ல நண்பர்களே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்களேன். முதல்ல எத்தனை பேருக்கு இது வந்து மேம்க்கு இன்னைக்குள்ள ஸ்பீச் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ப்ளீஸ் டூ. அது அவங்களுக்கு வந்து அதுதான் பெரிய பாராட்டு. நம்ம வந்து தூரத்தில் இருக்கோம், வி கான் சி ஈச் அதர். ஒரு தம்ஸ் அப் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து எத்தனை பேருக்கு எஸ் தேங்க்யூ சார், நிறைய வெங்கட் சார் தேங்க்யூ, ரேசர்னா தேங்க்யூ. இப்போ ஒரு கேள்வி மேம், நண்பர்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள், கேள்வியில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை வைங்க. நாங்கள் வரிசையாக வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அந்த பேசிஸில் வைக்கிறோம். மேடத்துக்கு டைமும் முக்கியம். ஸோ 10:30 க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும்னு விரும்புகிற நண்பர்கள் தயவுசெய்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு மேலே வாங்க. மேம், அதுக்கு நான் ஒரு 2 கேள்வி மேம். ஒன்று வந்து இந்த நீட் கொண்டதுனால கரப்ஷன் டோட்டலாக நாங்கள் அழிச்சிருவோம், முடிவு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக நடந்ததா? ஒன்று. ரெண்டாவது வந்து ஜெகதீஸ்வரன் ஸ்டோரியிலேயே மீடியா கவர் பண்ணது வந்து ஏதோ அவர் ஃபெயில் ஆனனால அவர் இறந்தது. அவர் ஹி டிடன்ட் ஃபெயில். அவர் வந்து பாஸ் ஆயிட்டாரு, மார்க் தான் கம்மி தவிர ஃபெயில் ஆகலை. மூணாவது, நாளைக்கு ஃபியூச்சர்ல நான் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் நம்ம நிப்பாட்டிடுவோம், நம்ம கழகம் நிப்பாட்டிடுவோம், அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படி போச்சுன்னா போஸ்டிங்ஸ் எப்படி ஃபில் பண்ண? அவ்வளவுதான் மேம். இது நீங்க ஒரே லைன்லயே மூணுக்கு நீங்க தனித்தனியா ஒரு லைன்லயே பிடிச்சலாம் மேம். தேங்க்யூ. டெஃபினட்டா. இது வந்து ஆக்சுவலி இந்த பார்ட் நான் வந்து தொடவே இல்லை. நீட் எக்ஸாமோட டெக்னிக்கல் சைடு
டெக்னிக்கல் சைடு இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம வரப்ப இது வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து கேள்விகள் வந்து தயாரிக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மொத்தம் 4 செட் ஆஃப் கொஸ்டின் வருது, ஏபிசிடின்னு. ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின். இதுலேயுமே வந்து பசங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, சதர்ன் ரீஜனுக்கு வர கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, உங்களுக்கு டெல்லி ரீஜன்லாம் அவங்க எழுதின கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குது. பட் அது அந்தளவுக்கு வந்து இன்னும் அது வந்து அதற்கான தரவுகள் வந்து வெளியே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் எழுதிட்டு இப்போ நாங்கள் வழக்கமாக ஒரு 200 மார்க்குக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து 193 அப்படின்னா 193 மார்க்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறதா. அதாவது கடைசி சீட்டோட மாணவனோட மார்க்கை தான் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். நீட்டை பொறுத்தளவில் கட் ஆஃப் மார்க்குங்கிறது கிடையாது. நீட்டில் வந்து மொத்தம் வந்து 3 பாடம், 3 பாடத்துல இருந்தும் மொத்தம் வந்து 720 மார்க், 180 கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் அளிக்கணும். 200 கேள்வி கேட்பாங்க, நம்ம 180 கேள்விக்கு பதில் அளிக்கணும். ஒவ்வொரு கேள்வியும் 4 மார்க்கு. ஸோ டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்தா 720 மார்க்கு. இந்த வருஷம் 720க்கு 720 மார்க் வாங்கின 100% வாங்கின பையனும் நம்ம ஊர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவன் தான். அதில் 100ல் வந்து டாப் 50 வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்தாங்க. டாப் 10ல் 4 வந்து இந்த வருஷம் நம்ம மக்கள் தான் வந்தாங்க. ஸோ நம்ம மக்களுக்கு இனிஷியலாக இது எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஒன்ஸ் தே ஃபவுண்ட் இட் அண்ட் தே ஆர் கீப்பிங் வெரி வெல். பட் பிரச்சனை வந்து இங்கே ஜெகதீஸ்வரனில் என்ன வந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து பர்சன்டைல் அடிப்படையில் வருது. ஸோ ஆல் இண்டியா லெவலில் இப்போ இந்த 720 மார்க் அடிப்படையில் இப்போ 720 வாங்கினவங்க 1வது அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, அதுலேருந்து 50% மாணவர்கள், அதாவது 720ல் பாதி கிடையாது, 320 அதெல்லாம் கிடையாது, அந்த 720லேருந்து மார்க் வாங்கின மாணவர்களை வந்து 720, 719 இந்த மாதிரி அடுக்கி 50% மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ, அதாவது 50th பர்சன்டைல், அந்த மார்க் வந்து எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். அவ்வளோதான். இட் இஸ் நாட் கட் ஆஃப். அந்த நீட்டோட எக்ஸ்பான்ஷனே நேஷ்னல் எலிஜிபிள் கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அவ்வளோதான். அதாவது எலிஜிபிலிட்டி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு இட் இஸ் நாட் அ கட் ஆஃப், இட் இஸ் நாட் அ பாஸ், இட் இஸ் நாட் அ ஃபெயில். பாஸ் ஃபெயிலுங்கிற எதுவுமே கிடையாது. எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் வந்து 50th பர்சன்டைலுக்கு மேலே இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் அட் எனி காலேஜ் இன் இந்தியா. அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ வந்து ஜென்ரல் எலிஜிபிலிட்டி வந்து ஒரு 103 இல்லை ஒரு 200, 230ன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வந்து ஜென்ரல் கோட்டாவில் வந்து அந்த ஒரு வந்து நம்ம வந்து என்ஆடியோ தலைவர் வந்து போன வருஷம் ஒரு சீன் கிரியேட் பண்ணார். 103 மார்க் எடுத்தவங்களுக்கு நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் வந்து சேர்த்துட்டோன்னு. ஆக்சுவலி வந்து என்னென்னா, அந்த 103ங்கிறது 50வது பர்சன்டைல், அதுக்கு மேலே உள்ளவங்க எலிஜிபிலிட்டி, அதுக்கு மேலே உள்ளவங்க எலிஜிபிலிட்டி எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாடம் வந்து ஒரே ஒரு பாடம், இப்போ 300 மார்க்குக்குள்ளே பயாலஜி, 300 மார்க்குக்குள்ளே அந்த பயாலஜியை மட்டும் நீங்கள் படித்து எழுதுனா போதும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கவே தேவையில்லை. அதில் 0 மார்க்கும் 4 மார்க்கும் எடுத்தால் கூட போதும். இந்த 300க்கு நீங்கள் 250 எடுத்துட்டாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க மெடிக்கல் காலேஜில் அட்மிஷனுக்கு. அதாவது நீங்கள் 2 பாடத்தில் ஃபெயிலே ஆகட்டும், நீங்கள் 0 மார்க்கே வாங்க, ஆனால் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ எலிஜிபிலிட்டி மீன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அவங்க கிட்ட குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன கேட்காங்க அப்படின்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் நீட் எலிஜிபிலிட்டி கொண்டு வந்தால் போதும், அவ்வளோதான். அதாவது நீங்கள் வந்து நீட்டில் வந்து ஒரு 200 மார்க் 230 மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து நீட் எலிஜிபிலிட்டி வச்சுருக்கீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை உங்களால் கட்டுற தகுதி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் ஆகலாம். ஸோ இப்போ 250 மார்க்குக்கு வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா கட்டுங்க, நான் உங்களுக்கு சீட்டு தரேன், ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து உங்கள்கிட்ட பேரம் பேசலாம், நீங்கள் 30 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகலாம். பட் அதுவே கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரியில் என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த 720 இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று போல் வருது. ஒன்று போல் வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அந்த டாப்பில் இருக்க பசங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி இருக்காங்க. அந்த டாப்பில் யாரால் இருக்க முடியும்? உங்களால் வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா செலவு பண்ணுற, அதுக்கு மேலேயும் செலவு பண்ணுற, 2 தடவை 3 வருடங்களை இதற்காக வீணடிக்கக்கூடிய திறன் உள்ள மாணவர்கள். அதாவது நீங்கள் 3 வருஷம் உட்காந்து படிக்கிறீங்கன்னா, உங்களை 3 வருஷம் உங்களுக்கான சாப்பாடு செலவு, உங்களுக்கு போக்குவரத்து செலவு, உங்களோட படிப்பு செலவு, கோச்சிங் செலவு, இது எல்லாம் செலவழிக்கக்கூடிய தகுதியுள்ள
மாணவர்கள் தான் அந்த டாப்பில் வர்றாங்க. அவங்க தான் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறாங்க. இப்போ ஜெகதீஸ்வரன் இதில் என்னென்னா, ஜெகதீஸ்வரன் வந்து 720க்கு 400 மார்க் எடுத்திருந்தாங்க. அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இந்த தடவை வந்து 520 மார்க் வரைக்கும் லிமிட் இருந்தது. ஜெகதீஸ்வரனுக்கு வந்து ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரியில் வந்து இடம் இருக்குது. ஆனால் அவரால் வந்து பணம் கட்ட முடியல. அவரால் திருப்பி 1 வருடம் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கான தெம்பும் அவங்க வீட்டில் இல்லை. ஏற்கனவே 1 வருஷம் இருந்து தான் படிச்சிருக்காங்க. இன்னொரு வருஷம் உட்காந்து செலவழித்து படித்தா கண்டிப்பாக ஒரு 550 மார்க்குக்கு மேலே வாங்குவார். வாங்கினா ஒரு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஆனால் அந்த திரும்பி 1 வருஷத்துக்கான செலவு யார் கொடுப்பா? அந்த 1 வருஷத்துக்கான கோச்சிங் சென்டர், சாப்பாடு செலவு அவங்க அப்பா இந்த வருஷத்தையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் வந்து சரி படிச்சிருவான்னு சொல்லி நான் வாங்கி வச்சேன். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. இஸ் நாட் எலிஜிபிள்லாம் கிடையாது. அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது. 400 மார்க் வாங்கியிருந்தாங்க. அவங்களால வந்து வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா கட்டுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா இந்நேரம் ஜெகதீஸ்வரன் மருத்துவர் ஆகியிருப்பாப்ல. ஆனால் அந்த 20 லட்ச ரூபா கட்டுறதோ இல்லை ஒரு வருஷத்துக்கு கோச்சிங் கிளாஸில் வந்து சேர்றதோ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து ரொம்ப புதுசு. இதே நீங்கள் நார்த் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா கட்டாவில் வந்து அவங்க கோட்டாவில் வந்து நீங்கள் போய் அவங்க வருஷம் 8ஆப்லேருந்தே அவங்க அதில் சேர்த்து விட்டு அவங்களுக்கு பழக்கம், அவங்களுக்கு இது எல்லாமே. ஸோ இப்போ வந்து நீங்கள் பேரம் பேசுகிறது வந்து கரப்ஷனுக்கு தான் வழியே ஒழிஞ்சு, சரி அந்த பையன் 400 மார்க் வாங்கிட்டான், நாங்கள் 1 லட்ச ரூபா ஃபீஸில் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கலாம் கிடையாது. ஃபயாஸ்கான் என்ன சொல்கிறான், நானும் பணம் கட்டி தான் சேர்ந்துருக்கேன். தமிழக முதல்வர்கிட்ட தயவுசெய்து இந்த தனியார் மருத்துவ அந்த கல்லூரிகளில் கட்டணத்தை குறைக்க சொல்லுங்கன்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஸோ இங்கே பணம் படைத்தவர்களுக்கான உருவான தேர்வு இது அப்படிங்கிறது இது வந்து தெளிவாக காட்டுது. இங்கே எந்த ஒரு சமூக நீதியும், எந்த ஒரு மாநில வழி பாடத்திட்டத்துக்கு, எந்த ஒரு தமிழ் வழி, நம்மளோட முதல் தலைமுறை என்னென்ன சமூக நீதி திட்டங்களை நம்ம வச்சோமோ எல்லாமே இங்கே அடிபட்டுருச்சு. ஸோ இது கண்டிப்பாக அவங்க சொன்ன எந்த ஒரு வாதத்தையுமே நீட் வந்து ப்ரூவ் பண்ணல. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஏகே ராஜன் சார் கமிட்டி அறிக்கை வந்து தெளிவாக சொல்லுது அப்படிங்கிறதான் இதுக்கான பதில். ஓகே மேம். எஸ், எதுக்காக தொடங்கினாங்களோ மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதனால மறுபடியும் பணக்காரங்க மட்டும் தான் படிக்க முடியும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ரைட், நண்பர்கள் கேள்வி கேட்க ரெடியாக நிற்கிறாங்க. முதல் வாய்ப்பு கார்த்திகேயன் சாருக்கு. கார்த்திகேயன் சார் கேள்வி கேளுங்க. கார்த்திகேயன் சார் அவர் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு மேல வரும். கார்த்திகேயன் சார் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு மேல வரும். ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் வாங்க. ராவணன் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். ராம் டாக்டர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்படின்னு நம்ம அப்போ நேரடியா இவங்க ப்ளீஸ் கேள்வி கேக்குது சார், கேக்குது சார். கொஞ்சம் எக்கோ ஆகுது, கொஞ்சம் பார்த்து. ஓகே, கேக்குது கார்த்திகேயன், கேளுங்க ப்ளீஸ். கார்த்திகேயன் கார்த்திகேயன் செல்வி மேம், நீங்க பேசுறீங்களா? கேட்கல செல்வி மேம். இல்ல நான் பேசலாம். ரைட் மேம், அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். கார்த்திகேயன் சார் சரி, அப்போ அடுத்த ஸ்பீக்கருக்கு போவோம். கேக்குதுண்ணா, சொல்லுங்க, பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது, ப்ளீஸ் வைங்க. சாரி டாக்டர், அருமையான பேச்சு, ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் இல்லை என்ன அப்படின்னா, என் சில பிஜேபி நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்ற முக்கியமான கம்ப்ளைண்ட் வந்து, தமிழ்நாடு வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து இதுல நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு, அதனால நீங்க டாப்ல போயிருக்கீங்க, அதனால நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவணும்ன்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. பட் அதுக்கு நான் என்ன மாதிரி மக்கள் விஷயம் சொல்றேன்னா, அது இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி என்ன இருந்ததுங்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு எப்படி வந்து ஸ்டெப் எடுத்தது அப்படின்ற நாங்க ஆர்குமெண்ட் அப்போ நீங்க சொன்ன தகவல் வந்து எக்கச்சக்கமா எங்களுக்கு வலுவூட்டுற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் செஞ்சாங்க. இப்ப அடுத்தவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, சரி தமிழ்நாடு முன்னேறிட்டீங்க, நாடு முன்னேற வேணுமா, நாட்டுக்காக நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டீங்களாங்கிறாங்க. நீங்களும் படிங்க, மற்றவங்களும் படிக்கட்டுமேங்கிறாங்க. இந்த ஆர்குமெண்ட் நம்ம எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. நீங்க இதுக்கான ஒரு பதில் சொன்னா நல்லா இருக்கும்.
நாட்டு முன்னேறட்டும் கரெக்டு. அதுக்கு ஒன்றிய கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஜிஎஸ்டி எல்லா இதெல்லாம் கொடுத்தா நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ரிசோர்ஸை ஹெல்ப் பண்ணி அவங்கக்கிட்ட ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், நாங்கள் வறுமையில் இருக்கோம், எங்களுக்கும் வந்து இந்த சாப்பாடு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் கொஞ்ச நாள் பட்னியாக இருங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி பட்னியாக இருக்கிறது? நம்ம உயிர் வாழ வேண்டாமா? அதாவது ஒருத்தன் வந்து எப்பயுமே வந்து நான் வந்து சாப்பாடே இல்லாதவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா பரவாயில்ல. சரி, இவங்களுக்கு வந்து கஞ்சி கிடைக்குது, அவங்க சாப்பாடே இல்லாதவங்களுக்கு கஞ்சி கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சரி, கஞ்சி கிடைக்கிறவங்களுக்கு ஓகே, கஞ்சி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மகிட்ட வந்து உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து பட்னி கிடக்கக்கூடாது, நீங்கள் ஏன் கஞ்சி மட்டுமே டெய்லி சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்மளை வந்து இது பின்னாடி இழுக்கிற முயற்சி, நம்மளோட சுகாதார கட்டமைப்பை வந்து இது வந்து பின்னாடி இழுக்கிற முயற்சி. இது என்ன ஆகும்னா நாளடைவில் நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவத்துறையில் வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். எப்படியும் நமக்கு கிடைக்க போதில்ல, நம்ம ஏன் இதை போய் படிக்கணும், நம்ம ஒரு ஆர்ட்ஸ் காலேஜோ பிகாமோ சிஏவோ. நீங்கள் பாருங்கள், இந்த தடவை வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது, சிஏ என்ரோல்மெண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குது, மருத்துவத்துறைக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்க வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படி. அது நாளடைவில் இன்ட்ரெஸ்ட் விட்டு போயிடும். ஒரு கட்டத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, நம்ம இந்த ஏரியாவிலேருந்து வெளியவே போயிருப்போம், நம்ம வந்து கிரவுண்டை விட்டு நம்ம வெளில போயிடுவோம். ஸோ நம்ம கிரவுண்டை விட்டு நம்ம என்றைக்குமே வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் வாங்க, நல்லா படிங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் நாட்டில் இதே மாதிரி வேணும், நீங்கள் அஜிடேஷன் பண்ணுங்கள், அங்கே உருவாக்குங்க, அதுதான் நிரந்தரம். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட வந்து பிடுங்குறது வந்து ரொம்ப தவறான பழக்கம் அப்படிங்கிற பதில் தான் உங்கள் பதிலாக இருக்கணும். நன்றி. ரைட். அடுத்த கேள்வி வந்து ராவணண்ணா. ராவணண்ணா கேள்வி வைங்க. வணக்கம் மேடம், வணக்கம் டிபிஎஸ் அனைவருக்கும். வணக்கம் டாக்டர் மேடம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். என்னன்னா, இப்போ நம்ம பசங்க வந்து நீட் படிச்சிடுறாங்க நிறைய பேர். ஒரு சில இப்பெல்லாம் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாஸ் ஆகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்கிறது இல்லை. இது எதனால அப்படின்றதுனால எனக்கு தெரியல. எனக்கு அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வளர்க்குனீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு, அதனால நீங்கள் பாதி பேசுனதுக்கு எனக்கு தெரியல. நான் உள்ளே போய் ரெக்கார்டிங்கில் கேட்டுக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, ஏன் வந்து பாதி பேருக்கு கிடைக்கிறதில்லங்கிற காரணம் வந்து இதுதான். இப்போ முன்னாடி வந்து 12 முடித்த உடனே 80% பேருக்கு சீட்டு கிடைக்கும். ஒரு 12% பேர் தான் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து வருவாங்க. அதாவது போன வருஷத்துலேருந்து நமக்கு பேக்லாக் இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 1,00,000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 80,000 ஒரு 80% வந்து அவங்க போயிடுவாங்க. மிச்சம் 20% தான் அடுத்த தடவை வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 1,20,000 தான் அடுத்த தடவைக்கான இதாக இருக்கும், போட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நாங்கள் 1,00,000 பேர் எழுதுறாங்கன்னா ஒரு 30,000 பேர் தான் உள்ளே போகிறாங்க, மீதி 70,000 பேர் பேக்லாக் அடிக்காங்க, அவங்க அடுத்த வருஷத்தோட சேர்றாங்க. ஸோ அடுத்த வருஷத்தோட பேர்டன் வந்து 1,70,000 பேர். இதே 2வது வருஷம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ஒரு 70,000 பேர் சேர்ந்தா அதாவது ஒரு சாதாரணமாக 1,00,000 பேர் அப்படிங்கிற நான் வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், புரியுறதுக்காண்டி, எளிதாக புரியுறதுக்காண்டி. அதில் வந்து 2,50,000 பேரை நீங்கள் எழுத வைக்கிறீங்க. 2 தடவை ரிப்பீட்டர்ஸ் எழுதுறாங்க, ஒரு ஃப்ரெஷியர்ஸ் எழுதுறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோதான் மார்க் வாங்கினாலும் நீங்கள் வந்து 1,00,000 பேரோட போட்டி போட வேண்டியவங்களை ஒரு செயற்கையாக 2,50,000 பேரோட போட்டி போட வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதோட வாய்ப்புகள், நிகழ்தகவுகள் வந்து மிகவும் கம்மி. இதனால தான் நீங்கள் வந்து ஒரு வருஷம் படித்தா எடுக்க முடியல, அடுத்த வருஷம் படித்தா எடுத்துடலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அடுத்த வருஷம் நம்ம போட்டி போட வேண்டிய எண்ணிக்கை வந்து மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம உணர மறுக்கிறோம். ஸோ 2வது வருஷமும் கிடைக்கல, நம்ம வந்து மனதளவில் சோர்ந்து உடலளவில் சோர்ந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸும் கரைஞ்சி திருப்பி நீங்கள் டிகிரி போகிறதுக்குள்ள உங்கள் கூட படித்த பையன் டிகிரி 3வது வருஷம் வந்திருப்பான், அவன் அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவான். நீங்கள் திருப்பி வந்து உங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்களால் போய் ஒரு டிகிரியில் போய் ஜாயின் பண்ண முடியுமா? அங்கே திருப்பி உங்களால் படிக்கிற அந்த ட்ரைவை கொண்டு வர முடியுமா? பிரச்சனையே வந்து இதுதான் மெயினாக வந்து தமிழ்நாடு வந்து நீட்டை எதிர்க்கிறதுக்கான முதன்மையான காரணம். என்னென்னா, நீங்கள் வந்து படிக்கலாம், நாங்கள் 2 வருஷம் இருந்து படிக்கிற 3 அது எல்லாத்தையும் விட அந்த ஒரு மனதிடம் இருக்குல்ல, ஒரு 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 வலிமையான எதிர்காலம், ஒரு வருங்கால இளைஞர்களை வந்து நம்ம வந்து இந்தளவுக்கு ஒரு பலமில்லாத கோழைகளாக நம்ம உருவாக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அங்கே தூக்கி நிற்கிது. கண்டிப்பாக இதனால தான். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இஸ் த பெஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லி நம்ம வந்து பழகியிருக்கோம். பட் இந்த நீட்டு கம்ப்ளீட்டாக அதை வந்து சிதைச்சிருச்சு. அதுதான் உண்மை. நன்றி மேடம். நன்றி. கண்டிப்பா. தலைவர், அடுத்தது வந்து நம்மளுடைய தீரன் அண்ணா. தீரன் அண்ணா, உங்க கேள்வி வைங்கண்ணா. ஹலோ கேக்குதுண்ணா? மேம். மேம் வணக்கம் மேம்.
மேம் இப்போ நீட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ், செகண்ட் கர்நாடகா இருக்குல்ல மேம். இப்போ அவங்க மட்டும் எப்படி ஸ்கோர் பண்றாங்க? அவங்க மட்டும் எப்படி படிச்சு ஸ்கோர் பண்ணி அவங்க அந்த காலேஜ் சீட் வாங்குறாங்க? இல்ல படிச்சு ஸ்கோர் பண்றது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்காரங்களும் ஸ்கோர் பண்றாங்க. காலேஜ் சீட் வாங்குறப்ப அங்க மணி ஃபேக்டர்னு ஒண்ணு வருது. நீங்க எவ்வளோ ஓகே. பிசினஸ்மேன், நீங்க எவ்வளோ நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஈஸியாக உங்களால ப்ரைவேட் காலேஜில் சீட் வாங்க முடியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஹை ஆகுது. நம்ம வந்து என்றைக்குமே வந்து கல்விக்கு வந்து பணம் செலவழிக்கிறது இல்லை, பணம் செலவழிக்க வைக்கிறதும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இது. ஸோ நமக்கு அந்தளவுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுத்து ஒரு 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு டிகிரி வாங்க வைக்கிற அளவுக்கு நம்ம மக்களோட தரம் அந்த அளவுக்கு வந்து எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ தான் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பப்போ நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுவோங்கிற மென்டாலிட்டிக்கு இப்போ தான் வந்திருக்கோம். பட் அங்கே எல்லாமே வந்து பிஸ்னஸ் மேன் அவங்களோட பர்ச்சேஸ் எல்லாமே வேறு. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுது, இது பணம் படைத்தவர்களுக்கான தேர்வு. இங்கே வந்து நீங்கள் சமூக நீதியை எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான். மேம் இப்போ இந்த நீட் வந்து எப்படியே கண்டினியூ ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து டாக்டர் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும் சொல்கிறீங்களா மேம்? இப்போ நீட் எப்படியே கண்டினியூ ஆனால் இப்போ எத்தனை பேர் மேம் படிப்பாங்க இப்போ ஃபியூச்சரில் சொல்கிறேன் மேம்? இப்போவே வந்து கம்மியாக தான் மேம் இருக்காங்க. இப்போ எல்லாமே அதாவது என்னன்னா மேலே ஒரு டேட்டா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாவில் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் எடுத்துக்கோங்க. ஏன் நான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆள் இப்போ வந்து இப்போ ஒரு 100 பேர் வந்து இப்போ வந்து 100 பேர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் உள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் வந்து இப்போ 12th நீங்கள் எடுத்துக்கோங்க. 12th வந்து எப்பயுமே நீங்கள் வந்து தேர்வு பட்டியல் வெளியேறப்ப சொல்லலாம், பெண்களின் தேர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப அதிகம், மாணவர்களை விட பெண்கள் தான் நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து இருக்கும். அதே நீங்க எம்பிபிஎஸ்ல போறப்ப 50-50 வரும். 50% பசங்க இருப்பாங்க, 50% பொண்ணுங்க இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி நீங்க எம்டி போறப்ப பொண்ணுங்களோட டிராப் அவுட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா கல்யாணம் ஆகும், அவங்களுக்கும் ஃபேமிலி ஆகும், திருப்பி படிக்கணும். திருப்பி இன்னொரு டிகிரி போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்க வந்து டோட்டலா இந்த 100% உள்ள ஒரு 10% பேர் தான் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போவாங்க. அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டு நீங்க மேல அந்த மேட்ரிக்ஸ் பாருங்க. ப்ரீ நீட்டுக்கு முன்னாடி நம்மளோட மாநிலத்துல இருந்து வந்தவங்க வந்து 90% பேர், 1% தான் வெளிமாநிலத்துல இருந்து வந்தவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 20% தான் நம்ம மாநிலத்துல இருந்து வந்தவங்க, மீதி 70% வந்து வெளிமாநிலத்துல இருந்து வந்தவங்க. ஸோ அப்படியே நம்மளோட சீட்டுகள் எல்லாம் கண்ணுக்கு எதுக்க 3 வருஷத்துல எல்லாத்தையும் களவாடிட்டாங்க. இது எப்படி நீங்க ரிவர்ஸ் ஆகும் நீங்க நினைக்கீங்க? நீட்டை கேன்சல் பண்ணா மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியே படிக்க மாட்டீங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கலன்னா எம்டி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. டோட்டலாக இந்த டிபார்ட்மெண்ட்டே அப்படின்னு ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பசங்களாம் நாங்கள் இன்ஜினியரிங் படித்து நாங்கள் ஃபாரின் போய்க்கிறோம், எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சீட்டை மாற்றிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒரு சின்ன ஒரு பொறி தான், அதுக்கப்புறம் இது அப்படியே படப்படப்படன்னு பசங்க மத்தியில் வந்து பரவிடும். ஸோ அதாவது இந்த ஒரு சின்ன ஏன் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நான் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, ஒரு பிஹெச்டி மாணவர்கள் நம்ம உயர்கல்வியை தான் நம்ம நோக்கி பயந்துட்டு இருக்கோம். எம்பிபிஎஸ் இது வந்து அப்படியே வந்து எம்பிபிஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கொஞ்சம். மேம் இப்போ மாநில பட்டியலிருந்து இப்போ பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்துட்டா இப்போ நீட் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கா மேம்? இல்லை, நீட் கேன்சல் ஆகுறதுக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலே போதும் சார். அதுக்கான முயற்சி எல்லாரும் பண்ணாலே போதும். கண்டிப்பா ராகுல் காந்தி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த மாநிலம்லாம் விலக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்குலாம் நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க வந்து அந்த ஒரு நம்ம காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல தான் நம்ம இந்த கூட்டணியை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் வேணாம் சொல்றீங்களோ அவங்களுக்குலாம் வேண்டாம், மற்ற எந்தெந்த மாநிலம்லாம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு நாங்க வச்சுக்கிறோம். நம்ம டெஃபினட்டா தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு இந்தியா கூட்டணி வந்தால் கண்டிப்பாக 100% வந்துவிடும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கான எல்லா வேலையிலும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். கண்டிப்பா 70-30 நம்ம கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நமக்கே 30% தான், ரொம்ப கஷ்டம். அடுத்த கேள்வி ஹானஸ் சார், உங்க கேள்வி வைங்க. ஹானஸ்டனா கேக்குதா? எஸ் பேசுங்க சார். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நம்ம தேர்தல் அறிக்கையில வந்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையா விட்டுருந்தா அதை நம்ம செயல்படுத்த முடியாதா? ஒன்றிய அரசினுடைய அந்த தயவு வேணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சார் கேக்குதா?
ஆமா ஆக்சுவலி வந்து நம்ம சொல்லுங்க மேடம். இது நம்ம ஒன்றிய அரசு தயவு தேவையில்லை. நம்மளோட மாநிலத்துல நம்ம வேணும் வேண்டாம் அப்படின்னு சட்டம் போட்டிருக்கோம். போட்டு நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த ஒப்புதலை வந்து கவர்னர் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். அங்க பிரச்சனை வந்து இப்போ வந்து கவர்னர் தான். கவர்னர் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னா இது சட்டமாயிரும். இது நமக்கு எதுவுமே தேவையில்லை. அதுவும் முதல் முறை அவங்க திருப்பி அனுப்புனாங்க. 2வது முறை நம்ம வந்து இல்லை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு வலிமையான காரணங்களை முன் வச்சு அனுப்பியிருக்கோம். இதை வேணும்னே கையெழுத்து போட இழுத்தடிக்காங்க. அந்த ஒத்த கையெழுத்துல வந்து இது கம்ப்ளீட்டா நீட் விலக்கு வந்துடும். பட் நான் கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு போட முடியும் ஆனா நான் போட மாட்டேன். அந்த ஆளுநர் ரவியை நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதான் இங்க கேள்வி. மக்கள் கேள்வி கேட்க வேண்டியது ரவியை வந்து நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்றது மட்டும்தான். கையெழுத்து போட்டால் நமக்கு ஒன்றிய அரசு இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒன்றிய அரசாங்கம் பேக்கப் பண்ணிட்டு நிற்காங்க. இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தவங்க அவங்க தான். அவங்க எப்படி வந்து இதை வந்து ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறதான் இங்க இதுக்கான கேள்வி. நன்றி சார், நன்றி. அடுத்த கேள்வி வந்து ரேசர்னா, நண்பர்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து கொஸ்டின்ஸை ஷார்ப்பா சிம்பிளா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 10:30 க்ளோஸ் பண்ணோம். மேம்க்கும் வந்து ஒரு பிஸி டே. அதனால வந்து உங்க கொஸ்டின்ஸை ஷார்ப்பா வச்சுட்டு ஒரு கொஸ்டின் வைங்க, அப்பதான் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். நன்றி ரேசர்னா. நன்றி சில்வி மேடம், நன்றி. நிறைய எக்ஸ்பிளனேஷன் டெக்னிக்கலா நீட் அதோட பர்சன்டைல்ல இருந்து எல்லாம் போயாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதனால இந்த எமோஷனல் ட்ராமா கிடைக்குது, பியர் ப்ரெஷர் எப்படி இவங்க அனுபவிக்கிறாங்கன்றது. இப்போ நான்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் சைட்ல எஜுகேஷன் முடிச்சவன். எனக்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அதுவே எனக்கு ப்ரெஷரா தெரிஞ்சது, அங்க போக முடியுமா, ரீச் ஆக முடியுமான்ட்டு. பட் மெடிசன் பத்தின ஐடியா வந்து இங்க நிறைய பேருக்கு கிடையாது. ஹானஸ்டா சொல்லணும்னா மெடிசன் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம், இல்ல அதுக்கு உள்ள போறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியாது. அந்த எமோஷனல் டிராமாவை இல்ல நம்ம கூட இருக்கிற குழந்தைகள், நம்ம சொந்தக்கார குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்றது, அன்லஸ் நீட் இருக்கு இல்லைன்றதை விட அந்த ப்ரெஷர் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ண வைக்கிறதுன்றதுதான் எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கேள்வி. ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து இப்ப நமக்கு ஒரு ஓடுற தூரம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நம்ம 100 மீட்டர் ஓடணும். 100 மீட்டர் நம்ம வந்து 5 செகண்ட்ல ஓடுறோமா இல்ல 50 நிமிஷத்துல ஓடுறோமா, அதை பொறுத்துதான் நம்மளோட எதிர்காலம். அப்படின்னா நம்ம இவ்வளவுதான் நம்மளோட இலக்கு வந்து தெரிஞ்சிடும். 100 மீட்டர் தான் நம்மளால ஓட முடியணும், நம்மளால அவ்வளோக்கு ஓடுறதுக்கு எஃபர்ட் போட்டா போதும். இங்க நீட்ல என்ன பிரச்சனைனா, இவன் எங்க இருந்து கேள்வி எடுப்பான், எந்த சப்ஜெக்ட்ல இருந்தா இங்க அந்த எந்த கான்செப்டுமே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க படிக்கிறப்ப இருந்தே இது வருமா இப்போ நமக்கு மாநில பாடத்திட்டம் என்னன்னா, நம்ம ஒரு பாடத்திட்டம் கொடுத்துருப்போம். இந்த பாடத்திட்டத்துக்குள்ள இருந்து தான் வினாக்கள் வரும். ஸோ பாடத்திட்டத்தை தாண்டி வெளியே வந்து எந்த வினாக்களும் வராது. அப்படியே வெளியே வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் வந்திருந்ததுன்னா அதற்கான முழு மதிப்பெண்களுமே வந்து கொடுக்கப்படும். அப்படிதான் வந்து இது வரைக்கும் பண்ணின நடைமுறை. ஸோ அதனால பசங்களுக்கு என்னன்னா, இவ்வளோதான் சப்ஜெக்ட், இதை படிச்சா போதும், இதுக்குள்ளதான் கேள்வி வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. இதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இவங்க சிபிஎஸ்சி போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் பாடத்திட்டத்துல இருந்து கேள்வி கேட்காங்க. அதுதான் வந்து இங்க என் பையன் வந்து படிக்கிறான், நிமோனியா காஸ்ட் வை வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியா அப்படின்னு. இதை வந்து நான் எம்பிபிஎஸ் 3வது வருஷத்துல போய் படித்தேன். அப்போதான் சரி இதெல்லாம் இருக்காடானா, ஆமாம்மா டிசீஸ் ஆர்கனிசம்லாம் இருக்கு. என்னடா சொல்றீங்க? அதாவது அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து டஃப்பா எடுக்க முடியும்னா, அவங்க எம்பிபிஎஸ் பாடத்திட்டத்துல இருந்து கேள்வி எடுத்துட்டு வந்து பசங்களுக்கு வைக்காங்க. பசங்க உட்காந்து இப்போ உட்காந்து அதை படிக்காங்க. அப்படிங்கிறப்ப கேள்வி எங்கேருந்து வேணா வரலாம். இப்போ ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியானே கிராம் பாசிட்டிவா கிராம் நெகட்டிவா வரலாம். இது எந்த ட்ரக்குக்கு வந்து அது முதற்கொண்டு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. 12th வரப்ப வந்து நம்ம வந்து ஒரு பாக்டீரியாக்கள் நமக்கு நிமோனியா காய்ச்சலே உருவாக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதாரண வரி போதும். அது என்ன பாக்டீரியான்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியான்னு அதுக்கு ஸ்பெல்லிங் வந்து ஒரு 12வது படிக்கிற பையன் படிக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. அது மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டியது. மைக்ரோபயாலஜிலையுமே அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லாம் தாண்டி செகண்ட் இயர்ல தான் இந்த கிளாஸிஃபிகேஷனுமே வரும். அப்போ ஒரு 12 படிக்கிற பையனுக்கு, எங்கள் ஊரில் ஒரு ராஜபாளையத்தில் படிக்கிற பையனுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியா அதுக்கான ஸ்பெல்லிங்கு, அது என்ன ஆர்கனிசம், அது கிராம் பாசிட்டிவா எப்படி தெரிய வரும்? ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடுது. இவ்வளோ பெரிய ஒரு பேரை பார்த்தோன்னே இந்த பேர் நம்ம வாய்க்குள்ளேயே நுழையிலையே, இது எப்படி படிப்போம், அப்போ என்ட்ரன்ஸில் இப்படி தான் கேள்வியெல்லாம் வருமா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம், அப்போ நம்ம பாஸ் ஆக மாட்டோம். அப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவோக் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் பேசுகிறேன்.
ரெண்டாவது வந்து நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பிள்ளைங்களுக்கு கணக்கு என்ன சொல்லுவோம், 2 + 2 4, 2 + 3 5. அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சரா தான் இருக்கும் ஸ்டேட் சிலபஸ் எப்பயுமே. ஆனா சிபிஎஸ்இ சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, 5 அடி நீளமுள்ள குச்சியில் 3 அடி அகலமுள்ள இதை கழித்து விட்டால் மீதி அதாவது நீங்க 5 + 5 - 3 2 அதான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஆனா அவங்க கேட்குற கேள்வி இந்த மாதிரி தலையை சுத்தி கேட்டா, நாங்க வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து கேள்வி எடுக்கிறோம், நாங்க பசங்களை வந்து நாங்க சிந்திக்க தூண்டுறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுலே ஒரு காம்ப்ளிகேட்டட் வெர்ஷனா இருக்கும். கண்டிப்பா அதை டக்குன்னு ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல உங்களுக்கு புரியவே புரியாது. அவங்க என்ன கேட்க வராங்க, என்ன சொல்றாங்க, பெரிய கம்போட ஆரம் சொல்றாங்க, இது டயமீட்டர் சொல்றாங்களா, சின்னதோட சொல்றாங்களா, எதை மைனஸ் பண்ண சொல்றாங்க. அதுவும் அந்த ஒரு டென்ஷன்ல நம்ம உட்காந்து என்ட்ரன்ஸ் எழுதுறப்ப இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 5 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா, மிச்சம் இருக்கிற அந்த 200 300 கொஸ்டினை நீங்க எப்படி போடுவீங்க? அப்போ உங்களால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கான்ஃபிடென்ட் போறது, அந்த எமோஷனல் ஃபேக்டர் ப்ளே ஆகுறது வந்து இங்கே தான். அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும், உங்களுக்கு இதுதான் இலக்கு, இதுதான் இதுக்கு தான் இது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வருது அப்படின்னா, அவன் 720 மார்க் வாங்கின பையன் சொல்கிறான், நான் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவேங்க, 52 வாரத்துக்கு நான் 52 நீட் எக்ஸாம் எழுதினேன், என்னோட 53வது நீட் எக்ஸாம் தான் இந்த கவர்மெண்ட் வச்ச எக்ஸாம், நான் அதில் 100% வாங்கினேங்க. உங்களால் ஒரு 52 நீட் எக்ஸாம் ஃபுல் டெஸ்ட் எக்ஸாம் எழுத எல்லா மாணவனாலையும் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி வந்து கண்டிப்பாக அதை படிக்கிற பசங்க 10 கொஷின் போட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுவும் அந்த பசங்க அதை யோசித்து அவங்கள தட்டி கொடுத்து, தம்பி சாப்பிடு தம்பி, தூங்கு தம்பி, அதுவும் இந்த 2K கிட்ஸை வச்சுக்கிட்டு நாம் படுற பாடு சத்தியமாக முடியல. உண்மை வந்து அதுதான். ஏன்னா அவங்க டக்குன்னு நான் ரீல்ஸ் பார்க்க போகிறேன் நாங்கள், அதாவது அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். அவன் வந்து உங்ககிட்ட நான் வந்து டிப்ரெஷன் ஆயிருக்கேனே சொல்ல மாட்டான். அவன் எப்போ வந்து அவன் ரீல்ஸ் பார்க்குறான், எப்போ அவன் யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போயே அவன் மென்டலாக சஃபர் ஆகிட்டான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரை உட்கார வச்சு பேசணும், என்னடா தங்கம், என்னடா பிரச்சனை, ஸ்கூலில் மிஸ் என்னடா சொன்னாங்க, எதுடா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் பேசி அவங்கள பேச வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனையை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி டெஃபினட்டாக அந்த 1 இயர் வந்து போத் பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டுக்கு வந்து ஒரு பெரிய வார் தான். அதில் நம்ம பசங்க வந்து எதுவுமே நினச்சிக்காமல் அவங்கள அப்படியே ஒரு ஜாலி மூட்லேயே கொண்டு வரணும். அதுதான் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு மிகப்பெரிய சவால். ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம திட்ட தான் செய்வோம், நீ என்ன படிக்க மாட்டீங்க, நீ என்ன மார்க் வாங்க மாட்டீங்க, நான் இவ்வளோ ரூபா ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு அஜிஸ்டேஷன், நான் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், அவன் படிக்க மாட்டேங்க, விளையாடுறான், இவங்க இந்த டென்ஷனில் போவாங்க. பட் நிஜமாவே பாவம் தான் அந்த பசங்க. இதுல நன்றி மேடம், நன்றி. ஒவ்வொரு இந்த ஹோல் டெஸ்டே ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான், கஷ்டமான ஒரு விஷயம். கடைசி 3 கேள்விகள். விவேகானந்தன் சார் உங்க கேள்வி வைங்க. சரி, நமக்கு வந்து டிஎம்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம நண்பர்கள் திருப்பி சேர்ற வரைக்கும் அந்த கொஸ்டினை வைப்போம். கேக்குது வைங்க ப்ளீஸ் பேசுங்க மேடம். ரொம்ப நல்லா சொன்னீங்க எல்லா விஷயங்களையும். என்னோட பர்சனலாக தான் நான் கேட்குறேன். என்னோட பொண்ணு வந்துட்டு 9th கிளாஸ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கு. இதுவரை சிபிஎஸ்சியில் படிச்சது. இப்போ மறுபடியும் இன்னொரு சிபிஎஸ்சியில் அது என்னது இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு அதை சொல்லி இதை சொல்லி அதில் போய் சேர்த்து விட்டாச்சு. இந்த ஆலன் சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸில் இன்னைக்கு டெய்லி அழுதுகிட்டு இருக்கா என் பொண்ணு. அங்கே போனால் எல்லாம் வந்து ஆலனில் வந்துட்டு ஃபீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மந்த் ஆன் மந்தில் இயர்லி 1.4 வாங்கிடுறானுங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு 1 lakh கட்டிடுறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நீட் நம்மளுக்கு தேவை. இது வந்துட்டு நம்ம ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம், நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நம்ம நாள்தோறும் செய்திகளில் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். இதை நம்ம சீக்கிரம் ஒழிக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிபிஎஸ் மூலமே எவ்வளோ எடுத்து செல்ல முடியுமோ எல்லாமே எடுத்து செல்வோம். இது காமனாகத்தான் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட கேட்குற கேள்வி இல்லை, ஒன்று மட்டும் டாக்டர் மேடத்துக்கு சொல்லிக்கிறேன். வருங்கால ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் எம்எல்ஏ கேண்டிடேட் வாழ்த்துக்கள். நன்றி. தெரியும். என்னோட நேட்டிவ் அதுதான், அந்த ஊர் தான். நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். நீங்க வாழ்த்துக்கள் மேடம், கட்டாயம் வருவீங்க. நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம நீட் பத்தி சொல்லிருங்க அதை பத்தி. அதுதான் எனக்கு என்னோட பொண்ணு 9th படிக்கிறா. இப்பயே நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்றது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. டெய்லி உட்காந்து இப்பயே 11 o'clock வரையா படிச்சுட்டு இருக்கு பொண்ணு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமா என் பையனை இன்டகிரேட்டட் நான் ஃபிஜில சேர்த்து. இது ஆலன். ஐயோ சொல்லுங்க.
அதான் அதுக்கப்புறம் ஆலன் அவன் அதுக்கப்புறம் இப்போ அவன் 12th வர்றப்ப தயவு செய்து என்னை எங்கேயுமே சேர்க்காதீங்கம்மா, விட்டுருங்கம்மா, நானே படிச்சுக்கிறேன். அதுவாக தான் படிச்சுட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துல பசங்களுக்கு போர் அடிச்சிரும் அந்த இது எல்லாமே. அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு நம்ம அவங்கள உட்காந்து இல்லம்மான்னு மோட்டிவேட் பண்ணணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பசங்க அவங்க கூட இதே மாதிரி ஒரு மோட்டிவேட் ஆகிற பசங்களை சேர்த்து விடணும். எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் தான் பையன்கிட்ட உட்காந்து தினம் பேசிட்டு இருக்கேன். சரி எப்படியாச்சும் 12th முடிச்சிரு தம்பி, அதுக்கப்புறம் நம்ம எதனா பார்த்துக்கலாம். அதாவது நான் டிகிரி போ அப்படிங்கிறதுக்குலாம் கூடாது. அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற, அவனோட மென்டாலிட்டி வேற. அவன் ஒரு 2 புக் எழுதிருக்கான், கிண்டல்ல ரிலீஸ் நல்லா ஆர்ட் பண்ணுவான். அவனோட மைண்ட் செட் எல்லாமே ஒரு ஆர்ட் அந்த மைண்ட் செட். மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குது. அதான் அவனோட மைண்ட் செட் வேற. அவன் வந்து ரொம்ப ஒரு கலையை ரசிக்கிற பையன். அவன் 2 புக்ஸ் எழுதியிருக்கான், 2 டிராமா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான். அவன் அந்த மாதிரி ஒரு ரைட்டர் மென்டாலிட்டியில இருக்க பையன். எனக்கு கஷ்டமா இருக்கு, மனப்பாடம் பண்ணி இது எழுது, அவனால முடியல. பட் நான் வேணா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதுதான் அதில் ஒரு பெரிய பியூட்டி. என்னன்னா, இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஐ கேன் டூ இட், ஸோ ஐ வில் ட்ரை அப்படிங்க. சரி ஓகே தம்பி நீ பாரு அப்படின்னு தான். பட் பிள்ளைங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து முதல்ல அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது வரும். பட் பாப்பாக்கெல்லாம் வர்றப்ப நீட் இருக்காது. ஸோ சேமஸ் மேம், சேமஸ் என்னாச்சுன்னா நான் எம்ஏ ஃபுல்லு எக்கனாமிக்ஸ், என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எம்ஏ பிஎட் தமிழ். பட் அவங்க வந்துட்டு நீட்டு இந்த சயின்ஸ்ன்றாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்களாவது ஏதாவது சொல்லி கொடுத்துருவீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட மக்களோட குழந்தைகளை பார்க்கும்போது. ஆண்டவன் இல்லை, நம்மளோட போராட்டத்தின் மூலம் வெல்றோம். அடுத்த வருஷம் நீட் இல்லாம பண்றோம். கண்டிப்பா அது ஒண்ணுதான் வந்து நானும் சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்டே தம்பிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் அதெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தா நீட்லாம் இருக்காது தம்பி அப்படின்னு சொல்லி ஜாலியா இருந்தேன். பட் நான் எப்படி வந்து ஆக்சுவலி முதல் 2 வருஷத்துலேயே இது நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீட்லாம் இருக்காது, அவன் பரவாயில்ல, ஆகாஷ்லேருந்து வெளியே வந்தால் பரவாயில்ல, தம்பி எல்லாம் ஸ்கூலில் படிச்சுவார். கடைசியில் வந்து இப்போ அவன் வந்து ஃபைனல் இயரில் இப்போ 12th கிட்டத்தட்ட 4 இயர்ஸாகவே அவனை மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி அவனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணாலுமே அவனுக்கு இந்த வருஷம் ஸ்ட்ரெஸ் வந்து நிஜமாக ஒரு 2 நாள் நல்லா இருப்பான், 2 நாள் டவுன் ஆயிடுவான். அப்புறம் 1 வீக் கொஞ்சம் நல்லா போகும். அது டே டு டே கணக்கில் தான் நம்ம அசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இட் இஸ் நாட் லைக் மந்த் அப்படிலாம் கிடையாது. இந்த காலையில் நல்லா இருக்கும், சாயந்தரம் முகம் நல்லா இருந்தால் தான் ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை. பட் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே மேம், நன்றிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நன்றி சார், நன்றி. தர்மண்ணா அவங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம், அவங்களுக்கு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. தர்மண்ணா ஓகே, நானும் ட்ரை பண்ணிட்டேன் ப்ரொஃபசர். ஷுவர் ரைட். கோவை ஜெயராமண்ணா கொஸ்டின். ஜெயராமண்ணா வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் நான் தான் பேசணும். முடிச்சிட்டாரு ப்ரொஃபசர், முடிச்சிட்டாரு. விவேகானந்தன் விவேகானந்தனா ப்ளீஸ் உங்க கேள்விங்க. சகோதரர் கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுண்ணா, கேளுங்க. சகோதரர் அந்த ஹெட்ஃபோன் ஒர்க் பண்ணல சகோதரர். இல்ல நம்ம மருத்துவர் சகோதரி வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுன்ட்டு தான் இதை நம்ம கை உயர்த்துறேன். நான் வந்து ஒரு தெல்லிய நீரோடை போல வந்து ஒரு சாமானியர்களுக்கு புரியவும் வகையில வந்து இந்த ஒரு நீட் விவகாரத்தை வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. இது நம்ம என்ன நான் சொல்றேன்னா, நம்ம டிபிஎஸ் வந்து இந்த நீட் விளக்கு தான் வந்து நீட் விளக்கு, நம்ம டிபிஎஸ் இலக்கு. இது வந்து அடுத்த ஆகஸ்ட் மாதம் இது கண்டிப்பா இருக்காது. அடுத்த ஆகஸ்ட்ல கண்டிப்பா இது இருக்காது. இந்த ஒரு நிமிஷம் சகோதரர். ஆமா, இது வந்து நம்ம அடுத்த அரசாங்கம், நம்ம இந்தியா ஜனநாயக இந்தியா அமையும் போது, இப்ப இருக்க இந்தியா வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு இது சங்கி இந்தியாவா இருக்கு. இது வந்து நம்ம ஜனநாயக இந்தியா அமையும் போது வந்து நம்ம வந்து அடுத்த இலக்கை தான் நம்ம டிபிஎஸ் வச்சிருக்கோம். அந்த நேரத்துல வந்து கண்டிப்பா இந்த இது டிபிஎஸ் விலக்குன்றது இருக்காது. அப்போ நம்ம வேற ஒரு இலக்கை நம்ம கண்டிப்பா அமைச்சிருப்போம். அதுதான் அது வந்து என்ன சொல்றது. இப்ப இன்னைக்கு வந்து என்ன சகோதரிகிட்ட ஒன்று கேட்கணும்னா, இந்த தேர்வுல வந்து கடுமையான ஒரு மோசடி செய்து நம்ம அந்த வடநாட்டு மக்களை வந்து ஒரு திணிக்கும் செயல் வந்து இருக்கு. இந்த நேற்று கூட ஒரு பத்திரிகையில படிச்சேன். அந்த இஸ்ரோவில் வந்து ஒரு விமானத்துல வந்து ஒரு கேமரா செட் பண்ணி அதுக்கு பதிலளிச்சு அவங்கள கண்டுபிடிச்சி அந்த மாதிரியான ஒரு மோசடிங்க இருக்கு. அப்ப நீட்ல எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு இந்த வடநாட்டுல வந்து இந்த ஒரு நுழைவுத் தேர்வுக்கான இந்த ஒரு
அது ஒரு தொழிலா இருக்கக்கூடிய அமைப்புங்க. எந்த அளவுக்குலாம் இந்த மருத்துவர்களை இது வரைக்கும் நம்மளை திணிச்சிருப்பாங்க இந்த நீட் வந்து அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. வந்து இதை வந்து இது சம்பந்தமா வந்து மருத்துவர்கள் மத்தியில வந்து விவாதிக்கப்படுதா என்ன அப்படின்றதுதான் சகோதரிகிட்ட ஒரு கேள்வி, வேற ஒன்றும் இல்லை சகோதரி. இல்ல கண்டிப்பா நீங்க கேட்டது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த ஆள் மாறாட்டம், நீட் மோசடி எல்லாம் அங்கெல்லாம் வழக்கமா நடைபெறதுதான். நீங்க எப்படி வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ரயில்வே கோச்ல போய் மற்றவங்க ஏறி வந்து உங்களால கேள்வி கேட்க முடியலையோ, அதே மாதிரி அங்க நார்த்ல சைட்ல இந்த ஆள் மாறாட்டத்தை உங்களால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதுக்குன்னு சில இயக்கங்கள், அதுக்குன்னு சில குரூப், அதுக்குன்னு சில சென்டர்ஸ்லாம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி ஒரு சங்கி சொல்றானோ அப்பயே நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். அது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கெடுதல் அப்படின்னு. ஸோ இல்ல சகோதரி, இதனால நம்ம வந்து மத்தியில உள்ள பல ஒரு பரிச்சயம், அதான் மத்திய இல்ல வேலைகள்ல எல்லா வந்து மொத்தத்தையுமே எக்ஸாமும் வாய்ப்பு அதுதான் வந்து இழந்திருக்கோம் இல்லையா? முதலமைச்சர் வந்து சொல்றாங்க, நீங்க யூபிஎஸ்சிக்கு படிங்க, நீங்க ஒன்றியத்துக்கு படிங்க, ரயில்வேக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் நமக்கான அதுக்கான நாலேஜ் வந்து நமக்கு அதுக்கு எப்படி போகுதுங்கிற அந்த நாலேஜோ, நம்ம ஊர்ல என்ன டாக்டர் படிச்சு இன்ஜினியர் படிச்சா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சா வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். இதை தாண்டி இன்னும் ஒன்றிய தேர்வுகளுக்கு நம்ம தயாராகிறது, ஒன்றிய இதுக்கெல்லாமே வந்து நிறைய கைடன்ஸ் தேவைப்படுது. அதுக்கு தான் வந்து இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்க நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து இப்போ வந்து அந்த திட்டத்தில் அட்லீஸ்ட் வந்து நீ வர்ற தலைமுறையாச்சும் அதை நாலேஜாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீட்டு தேர்வோட ஆள் மாறாட்டங்கிறது அது உறுதியான செய்தி தான். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண நம்ம நான் முதல்வன் கொண்டு வந்தா கூட இவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில சார் இருந்தா கண்டிப்பா இந்த அவங்க வடநாட்டவர்களை திணிக்கதானே செய்வாங்க. கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இல்லை. நன்றி சகோதரி. நன்றி நன்றி நன்றி. கடைசி கேள்வி கோலப்பன் சார். சார் வணக்கம் எல்லாருக்கும். நான் ஒரு ஆடட் பாயிண்ட் தான். ஆக்சுவலாக இப்போ அந்த மசோதாவோட நிலைமை என்ன அப்படின்னா, அது முதல் மசோதா நம்ம நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சோம். அவர் திருப்பி அனுப்பிச்சாரு. திருப்பி அனுப்பிச்சு அந்த திருப்பியும் மசோதா வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அவருக்கு அனுப்பப்பட்டு அந்த மசோதா இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 14 நம்ம முதல்வர் வந்து அந்த குடியரசுத் தலைவர் தன் கையில் வைத்திருக்கும் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கார். அதுக்கு இடையில அந்த ஆயுஷ் அமைச்சகமும் வந்து மத்திய உள்துறை அமைச்சகமும் நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து கடிதம் எழுதி சில விளக்கங்களை பெற்றிருக்கு. அது விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போதைய நிலைமை மசோதா குடியரசுத் தலைவரின் கையில் இருக்கு. அது ஒப்புதல் வேண்டி நம்ம தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்கார். நான் ஆடட் பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். நன்றி. நன்றிங்க சார், நன்றி. ஆக்சுவலி அந்த கடிதம் எழுந்தது நானும் வாசித்தேன். ஆக்சுவலி இது இவங்க ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புனதா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அதை தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி மேடம். ப்ரோக்ராமுக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து சில்வியா மேம் ஆர் ஐ ஷுட் சே டாக்டர் ராதா மேம் நீங்க ஃபீல்ட்ல இருக்கன்றது ஒண்ணு, ஆனா அதை தாண்டி நீங்க உங்களுடைய அனுபவங்கள் பலதை நீங்க ஷேர் பண்ணீங்க. ஒவ்வொரு அனுபவத்திலேருந்து நீங்க பட்டது, இங்க எழுத முடியாது, டெல்லியில தான் எழுத முடியும், இப்படிலாம் பல பல பிரச்சனைகள் 52 அண்ட் இதுல கேள்விகளுக்கான பதில்களும் ரொம்ப அதாவது நேர்த்தியா இருந்தது. முக்கியமா ரேசர் நான் கேட்ட கேள்வி வந்து ஒரு அருமையான கேள்வி. அதாவது எப்படி இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெயின்லேருந்து குழந்தைகளை எப்படி வெளியே கொண்டு வருதுன்றது அது அந்த சைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுலேயும் ஒரு கேள்வி டிஎம்ல கூட வந்துச்சு. அதாவது நார்த் இந்தியாவில் வந்து பசங்க பாஸ் ஆகிறாங்க, அப்போ நார்த் இந்தியன் சிலபஸ் வந்து தமிழ் சிலபஸோடய சூப்பரா அப்படின்னு. மேம் நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம், அதோடய நம்ம முடிச்சுக்கோங்க மேம். எனக்கு திரும்ப ஒரு கேள்வி. அது என்ன கேள்வினா, நார்த் இந்தியாவில் உள்ள பசங்க வந்து அவங்களால இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க நல்லா பண்றாங்கல்ல, அப்போ ஏன் வந்து ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் லைக் நார்த் இந்தியன்ஸ் ஆர் டாமினேட்டிங் நீட், அப்போ ஒய் நாட் தமிழியன்ஸ்? அதான் கேள்வி. அதான் கேள்வி வந்து திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், அதை முன்னாடி கேள்வி கொடுத்ததான். நார்த் இந்தியன்ஸில் யார் டாமினேட் பண்ணுறா? உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ல இருந்தோ இல்லை வந்து ஒரு அடித்தட்டு மக்களோ இல்லை இதுவோ அது கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு வெல் டு டூ பிஸ்னஸ் மேன்ஸோட பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து கோச்சிங் சென்டரில் பணம் கட்டி படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்க ரிப்பீட்டர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வர முடியும். ஆக்சுவலி நீட்டை வந்து டாமினேட் பண்ணுறதுங்கிறது கிடையாது. நீட்டில் அதிக அளவு அட்மிஷன் வாங்குறது பணம் கொடுத்து அவங்க. ஆனால் பரீட்சை நம்ம தான் டாமினேஷன். 100ல் வந்து டாப் 100ல்
50% தமிழ்நாடு, மீதி 50 மக்கள் தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. மீதி எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்ந்தே டாப் 100ல வந்து 50 தான் வர முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு அலோன் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இந்த வருஷம் நீட். கண்டிப்பா அப்படிங்கிறப்ப நம்ம தான் டாமினேட்டிங். நம்ம அவ்வளோ பேர் வந்து எழுதி குவாலிஃபை ஆயிருக்கோம். ஆனா நம்மளால பணம் கட்டி சீட்ல சேர முடியல. இதுதான் வந்து இதுக்கான பதில்.